சோதரிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. ஜாதிகளே நீங்கள் எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள், ஜனங்களே நீங்கள் எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள் என்றவரே உம்மை சோதரிக்கிறோம். சகல ஜாதிகளும் சகல கோத்திரத்தாரும் ஆண்டவரே உம்மை துதித்து பாடி உம்மை ஆராதிக்க நீர் கொடுத்த சிலாக்கியத்திற்காக உம்மை சோதரிக்கிறோம். இஸ்ரவேலின் துதியில் வாசம் செய்கிறவரே, எங்கள் மாநாத ராஜாவின் துதியிலே என் தேவனீர் வாசம் செய்கிறதற்காக உம்மை சோதரிக்கிறேன். இயேசுவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, என் தேவனாகிய கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நம்முடைய கரத்தில் வைத்து ஜெபிக்கிறேன். அப்பா, சபை கூடி வருவது கர்த்தாவே எத்தனை இன்பம் எத்தனை நன்மை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மாரணத்த திருச்சபை சார்ந்த உம்முடைய குடும்பத்தார்களை எங்களோடு இணையதளத்தில் ஆன்லைனில் இணைந்திருக்கிற எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கிற துதிக்கிற உங்களை கூட நாங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் உடையவர் நம்முடைய இயேசு கிறிஸ்துவுடைய நாமம். ஹல்லேலூயா. यीशु मसीह का नाम है. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இதையெல்லா நாமம் என்ப நாமம். நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. உன் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உண்மையே நம்பியிருப்பேன். இயேசுவே, உன் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உண்மையே நம்பியிருப்பேன். சுபவேளா சுபவேளா ஸ்தோத்திர பலி, நன்றி தேவா நீகேனையா. ஆராதனா ஸ்தோத்திர பலி, நன்றி தேவா நீகேனையா. युगों से युगों तक देखिए राजा, महिमा के सिंहासन पर बैठा बादशाह. वो है महान सर्वशक्तिमान, उसकी हुकूमत और उसका ही प्रताप सदा. राजा यहोवा शालोम, यहोवा शम्मा, यहोवा रुआ, यहोवा राफा, यहोवा शालोम, यहोवा शम्मा, यहोवा रुआ, यहोवा राफा. यहोवा தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாவே கர்த்த செய்த நன்மைகள் 1000 கரத்தட்டி பாடிடுவேன். அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் வந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் நாமத்தை உயர்த்தி பாடலாம். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்வோமா யாவரும் தேவாதி தேவனுக்கு ஹல்லேலூயா. பரலோக பாஷையில் பாடுவோம். நாம் யாவரும் கரங்களை தூக்கி கண்களை மூடி சொல்வோம் ஹல்லேலூயா. 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 Hallelujah, hallelujah, hallelujah. யாவரும் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போம். Hallelujah, 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 hallelujah. இயேசுவே உமருகினிலே ஆவலா வருகிறேன். இயேசுவா இயேசுவா
உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீண்டு உம்மை தானே நம்புவேன் என் தேவா உம்மை தான் இந்த வாழ்வில் ஆதியும் அந்த ஆனவரே அல்பாவும் மேகாவுமானவரே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே எல்லாம் சொல்லுவாங்க pouring out your glory, pouring out your glory, your glory, pouring out your glory, pouring out your glory. Hallelujah. Miracles, signs and wonders. Miracles, signs and wonders. Hallelujah. Miracles, signs and wonders. Miracles, signs and wonders. Miracles, signs and wonders. Hallelujah, 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 Lord, hallelujah, praise the Lord, hallelujah. Thank you, Lord, we worship you, Lord, we give a glory. Thank you, Lord. அற்புதங்களை செய்ய அவர் வல்ல தேவன் பிரியமானவர்களே. He is a miracle working God. He will perform his miracle. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். உங்க வீட்டில் அற்புதங்கள் நடக்கும். உங்க சொந்த வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். உங்க சொந்த சரீரத்திலே அற்புதங்கள் நடக்கும். உங்க ஃபைனான்ஸில் அற்புதங்கள் நடக்கும். God will do the miracle things. ஆனா ஒரு கல்யாணத்திலே சாதாரண தண்ணீர் அற்புதமான தண்ணீர் அற்புதமாக திராட்சரசமாய் மாற்றின தேவன் உன் வாழ்க்கையும் உன் குடும்பத்தையும் கர்த்தர் நம்முடைய சபையும் அப்படியே கர்த்தர் மாற்றுவாராக. Thank you, Lord. மீதியான ஆராதனை பொறுப்பேற்று நடத்தி கொள்ளும். அந்த ஓரிலே ஆசீர்வாதங்களோடு என்னோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. எல்லா மக்களுக்காய் நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். सभी लोगों के लिए परमेश्वर को धन्यवाद देता हूँ. ஆமென். ஒரு பாடல் அடியே மட்டும் பாட இருக்கிறேன். என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, கைகளில் வரைந்தவரே, என்னை கருப்பிடித்து நடத்தினீரே, ஒரு வாசி உயர்த்தினீரே. கைவிடப்பட்ட இருந்த என்னை உன் கரத்தால் நடத்தினீரே, கைவிடப்பட்டு இருந்த என்னை உன் கரத்தால் நடத்தினீரே. என்
கரத்தில் மகிழ்ந்திடுவே. கருத்தால் துதிப்பேன், என்றும் கரத்தில் மகிழ்ந்திடுவேன். என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளம் கைகளில் வரைத்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே. ஒரு வாக்கி உயர்த்தினீரே. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளம் கைகளில் வரைத்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே. ஒரு வாக்கி உயர்த்தினீரே. கரம் பிடித்தவர் நம்மை உருவாக்கி அவர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. हमारा हाथ पकड़ के संभाला है, वो हमें ऊंचा उठाता है। சில குழந்தைங்க எதனா சாக்லேட் சாப்பிடும், बच्चे जब வடை चॉकलेट खाते हैं, சாப்பிடும், बड़ा खाते हैं, அது சாப்பிட்டுட்டே இருக்கும். जब खाते रहते हैं, அதுக்கு இஷ்டமானவங்க யாருன்னா வந்து அந்த சாப்பிடுன்னு கொடுக்கும். जब उसको पसंद वाले कोई आते हैं तो उनको देता है। யாராச்சும் வந்து எந்த குழந்தையாச்சும் வந்து கேட்டுதான் எனக்கு சாக்லேட் கொடு, வடை கொடுக்கடா, உனக்கு ஏன் நான் கொடுக்கணும், நான் கொடுக்க மாட்டேன் போ அப்படின்னு சொல்லு. और कोई आकर मांगे तो मैं तुझे नहीं दूंगा बोलते। எனக்கு கொடு அப்படின்னு கெஞ்சி கெஞ்சி கேட்கும் பாருங்க. நான் कितना भी கொடுக்கவே पूछ ले, மாட்டேன். சில குழந்தைங்க சொல்லும், என்னை தொந்தரவு பண்ணாத, உன்னை நான் கொன்னுடுவேன். वो बोलेगा अगर तुम मेरे को नहीं देगा ना तुमको मैं मार दूंगा। நீங்க யோசிக்கிறீங்களா, இந்த குழந்தைங்க 3 வயசு 4 வயசுல 5 வயசுல இவ்வளவு பேச ஆரம்பிக்குது, இதற்கு காரணம் அப்படி நீங்க உட்கார்ந்து தேங்க்யூ இத இவ்வளவு பேசுது, இது காரணம் என்ன? ये 3-4 उम्र में बच्चे जब इतना बात करने लग जाते हैं, उसका कारण क्या है? இந்த குழந்தை பிறக்கும் போது தொப்புள் கொடி தாயோடு சேர்ந்தது. क्योंकि बच्चा जब पैदा होता है तो उसे गोद में लेकर उसकी माँ जो है उसे पालती है। அந்த பாலும் இந்த தாய் கொடுக்கும். उस दूध पीने वाले बच्चे को, उसकी माँ को, இந்த அம்மாவுடைய குணம் எல்லாம் उसका माँ का जो भी गुण होता है இந்த பிள்ளை மேல அப்படியே இறங்குது. वह बच्चा उसको वैसे ही जो है सीख लेता है। அதனாலதான் அவ்வளவு திமிரா பேசுது. इसीलिए वो बच्चा इतना जो है चालाक से बात करना शुरू कर அப்ப देता நீங்க है। கேட்கலாம், ஐயா எங்க வீட்டுல ஒரு 4 பசங்க இருக்கிறாங்க, मेरे घर में भी 4 बच्चे हैं, आप बोल सकते 4 हैं। பசங்க 4 விதமா இருக்குது, 4 बच्चे 4 तरह के हैं, அதுக்கு என்ன ரகசியம் उसका क्या रहस्य है? சொல்லுங்க, எதுக்கு என்ன ரகசியம்? उसका रहस्य क्या है ரொம்ப बताइए। கோவமா ஒரு பொண்ணு சிடிச்சிடு இருந்ததுன்னா, அந்த பொண்ணு வயித்துல இருக்கும்போது எப்ப பார்த்தாலும் அம்மா சிடிச்சிடுன்னு இருக்கும். उसका அதனால राज அந்த यह பொண்ணு है, எப்ப பார்த்தாலும் சிடிச்சிடுன்னு இருக்குது. अगर जब पेट में बच्चा रहता है तब उसकी माँ आकर चिड़चिड़ापन दिखाती है तो அந்த उसका பொண்ணு ரொம்ப बच्चा அன்பா भी இருக்கும் அப்படின்னு चिड़चिड़ापन சொல்லுவோம். करता है। ஏன்னா அந்த பொண்ணு கர்ப்பத்தை சுமக்கும் போது இந்த அம்மா அன்பா இருந்திருக்கிறாங்க. लेकिन वो बच्चा जो प्यार से रहता है, उसकी माँ के कोख में रहते समय उसकी माँ जो है खुश रहती थी। நம்ம பைபிள்ல வந்து எல் ஷதா என்கிற ஒரு வார்த்தை இருக்குது. हमारी बाइबल में एल शडाई एक बात लिखी है। அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வார்த்தை, எல் ஷதாய். वह वचन मुझे बहुत ही எல் पसंदीदा ஷதாய் वचन है। 7 முறை எல் ஷதாய் யாக்கோபுக்கு ஆபிரகாமுக்கு மோசேக்கு சொல்றார், நான் சர்வ வல்ல தேவன், எனக்கு முன்பதாக நீ நடந்து கொண்டு உத்தமனாய் உத்தமியாய் இரு. एल शडाई कहकर कहता है कि तू हमेशा मेरे सम्मुख में धर्मी बना रहे, அதுனா அவர் சர்வ வல்லவர். அவர் क्योंकि परमेश्वर सर्वशक्तिमान परमेश्वर है। அவர் சர்வ வல்லவர். वह சமாதான सर्वशक्तिमान है பிரபு அது வருதுல, அந்த சர்வ வல்லவரை குறித்து சொல்கிறது. और शांति देने वाला परमेश्वर है। நான் சூரியனிலே போவேன், சூரியனுக்குள்ளே நான் உலாவுவேன், நான் சர்வ வல்ல தேவன். मैं सूरज को बनाने वाला सर्वशक्तिमान परमेश्वर हूँ। சந்திரனுக்கு போவேன், சந்திரனுக்குள்ளே நான் உலாவுவேன். अगर चांद में जाऊं वहां पर भी जो है நட்சத்திர सर्वशक्तिमान மண்டலத்துக்கு போவேன், அந்த மண்டலங்களுக்குள்ளே நம்ம எப்படி நான் வாக்கிங் போயிட்டு வருவேன், அப்படியே ஆரம்பிச்சுன்னு சொன்னா டூரிஸ்ட் ஹோம் போயிட்டு அப்படியே போயிட்டு சாட்டம் போயிட்டு ஒரு ரவுண்டு வருவேன். நம்ம வாக்கிங் போறோம், நான் யோசிப்பேன், ஆண்டவர் வந்து வாக்கிங் போனா அங்கிருந்து சூரியனுக்கு போய், சூரியன் சந்திரனுக்கு போய், சந்திரன்ல இருந்து நட்சத்திர மண்டலம், அவர் சர்வ லோகத்தையும் சுற்றி கொண்டு मैं வருகிற सोचता தேவன் हूँ சர்வ परमेश्वर अगर வல்லவர். हमारी तरह अगर वॉकिंग में जाएगा तो पूरे ब्रह्मांड को जो है वो
चल चल के जो है वॉक करके आता இந்த होगा। சர்வ வல்ல அந்த மாதிரி ஒரு பவர் உள்ள ஒரு காரியத்துக்கு அது எல்சதா என்ற வார்த்தை கிடையாது. उस सर्वशक्तिमान परमेश्वर को एल शडाई एक बार எல் लिखा है। கீபோர் एल ईबो कहते அந்த हैं, சர்வ வல்ல தேவனுக்கு. ஆனா मतलब वो सर्वशक्तिमान எல்சதா என்கிற அந்த வார்த்தைக்கு உண்மையான இதுன்னு சொன்னா, एल शडाई का असली मतलब இந்த क्या है? தாய் பால் கொடுக்கும் பொழுது ரத்தத்தையே பாலாக்கி இந்த தாய் குழந்தைக்கு கொடுக்கிறான். जब माँ ரத்தத்தையே பாலாக்கி கொடுக்கிறான். बच्चे को दूध पिलाती है तो अपने लहू को ही वो दूध बना करके पिलाती है, खून का दूध बना के पिलाती है. खून को ம். दूध में அது बदल के சொல்லுது, पिलाती है। அங்க பால் கொடுங்க, நான் இருக்கிறேன்ப்பா, நான் என்ன செய்யறேன், உன்னை நான் பால் கொடுத்து நான் வளர்க்கிறேன் உன்னை. मैं हूँ तुझे मैं दूध पिलाकर मैं पालूंगी। தாயாகிய நான் உனக்கு போதுமானவளா இருக்கிறேன் என்று சொல்லி அந்த தாய் சொல்லுகிறாள். एक माँ जो बोलती है कि मैं तुम्हारी माँ हूँ, मैं तुम्हें पालूंगी। ஆனா ஒரு காலகட்டம் வரும் பாருங்க, लेकिन एक समय आता है, देखिए, இந்த தாய் பிள்ளைகள் பிரிகிற சூழ்நிலைகள், எதிர்க்கிற சூழ்நிலைகள். தாய் பிள்ளைகளுக்கும் சில வேளையில माँ ஆகாது. बच्चे को सिखाने का एक एक पल होता है। ஆனா ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहते हैं, அந்த மாதிரி சூழ்நிலை வரும் பொழுது ऐसी परिस्थिति आते वक्त, உன் தாய் ஒரு காலத்துல உன்னை கைவிட்டு விடுவாள். ऐसी परिस्थिति हो जब तुम्हारी உன்னை- माँ तुम्हें உன் छोड़ கூட देगी, இருக்கிறவங்கள உன்னை கைவிட்டு விடுவார்கள். तुम्हारे सगे संबंधी तुम्हारा हाथ छोड़ सकते हैं। ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பாலகனை மறப்பாளோ? माँ दूध पिलाने वाली बच्चे माँ क्या अपने बच्चे को அவள் भूल सकती है? மறந்தாலும் ஆண்டவர் சொல்ல வார்த்தை, எல் ஷதாயாகிய நான் உன்னை ஒருபோதும் மறக்கவே लेकिन மாட்டேன். फिर भी अगर वो भूल जाती है तो भी एल शडाई परमेश्वर मैं तुझे कभी नहीं भूलता। ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் உன் தாய், ஆனா பெரிய ஆசீர்வாதம் எல்லாம் கொடுக்கவே முடியாது. एक समय में जो माँ रहती है लेकिन वो अंत तक जो है साथ नहीं दे पाती है, ஆசீர்வாதத்தை, பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. वो बड़ा आशीष कोई नहीं दे पाती है। அப்பதான் சொல்றாரு, மோசையும் பார்த்து சொல்றாரு, யாக்கோபை பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, என் தாசனாகி யாக்கோபே, நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு, எல்லாவற்றையும் விட நான் தாயை விட மேலானவர் உன்னை எல்லாவற்றையும் உயர்த்துவேன் என்று கர்த்தர் इसलिए சொல்லுகிறார். परमेश्वर अब्राहम से, मूसा से, याकूब से कहता है, बेटे तुम मेरे सम्मुख में धर्मी बनकर मेरी पीछे चल, मैं तुझे बहुतायत से आशीष दूंगा। உனக்குள்ள ஆசீர்வாதம் தாய் சொல்லும்போது பால், உனக்குள்ள பால், உனக்குள்ள எல்லா காரியம் என்கிட்ட இருக்குது, கொடுக்குற ஒரு காலகட்டத்துல. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு மேல தாய் ஒன்னும் செய்ய முடியாது. அதான் ஆண்டவர் நமக்கு எல்சதாயா எல்லாவற்றிலும் எல்லாவற்றுக்கும் எல்லாவும் दूध पीने वाले बच्चे को माँ दूध पिलाकर थोड़ा बड़ा कर सकती है, लेकिन बहुत आगे तक वो मैं नहीं पाल सकती, लेकिन परमेश्वर पालता है। அது ஒண்ணுதான் இந்த எல்சதாய் நீங்க பாடணும். எல்சதாய், उस बात को सोच कर ही हमें एल शडाई गाना है। எல்சதாய் சர்வ வல்லவர் நீரே, எல் ஷடாய் சர்வ வல்லவர் நீரே, துதி உமக்கே, துதி உமக்கே. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, आज परमेश्वर हमसे बात ही करने जा रहे हैं। இந்த உலகத்துல சில ஸ்மார்ட் பீப்புள்லாம் இருக்கிறாங்க. इस दुनिया में कुछ बहुत ही स्मार्ट लोग रहते हैं। சில கண்ட்ரில, சில நாடுகள்ல வெரி வெரி ஸ்மார்ட் பீப்புள். कुछ देशों में कुछ बहुत ही वेरी स्मार्ट पीपल। நம்முடைய சபையில கூட ரொம்ப ஸ்மார்ட்டான பீப்புள்லாம் கர்த்தருக்காக தேவை. हमारी सभा में भी ऐसे स्मार्ट लोगों की बहुत जरूरत है। இப்ப நம்ம பழைய நிலைமையெல்லாம் மாறி கர்த்தர் எல்லாவற்றையும் புதிதாக்கி கொண்டு வருகிறார். अभी हमारी सभा को पुराने विधियों को सब बदल कर परमेश्वर नया बनाने आया है। இன்னும் கூடிய சீக்கிரத்துல நம்ம முதல் மாடி மேல் மாடி போக बहुत ही जल्द जो है हम यहाँ से அங்க இன்னும் எல்லாம் மாற்றப்பட்டு இருக்கும். ऊपर वाले फ्लोर के लिए बहुत ही हम प्रयास कर रहे हैं। நேற்று கூட அந்த டூம் லைட் முன்னாடி போறதுக்காக கொஞ்சம் சின்ன ஒரு ராஜ அரண்மனை மாதிரி வைக்கணும் லைட் எல்லாம் சொல்லிட்டு, நான் என் வேலை சென்னை போனா ஆண்டவருக்காக வாரிட்டு வருவேன். கப்பல்ல ஒரு 27 பேக்கேஜ் அனுப்புனேன். போன தடவை 38 பேக்கேஜ், நிறைய கேரிங் இந்த மாதிரி ராட்டணும் அங்க பிள்ளைங்களுக்கெல்லாம், இதெல்லாம் நான் போயிட்டு அனுப்பிட்டு இருக்கிறேன்.
அதுக்காகவே போவேன். கர்த்தர் ஊழியர்களுக்காக பொருள் அனுப்பணும். யாரோ ஒருத்தர் சொன்னான், நம்ம தம்பி சொன்னான், பாஸ்டர் கப்பல் கப்பலா பொருள் வந்து இறங்குறத பாக்குறேன்னு. அவன் சொன்ன வார்த்தை இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது என் கண்ணால मैं பார்த்து चेन्नई பார்த்து जाता हूँ, கொண்டிருக்கிறேன். वहां से हमारे नए सभा के लिए இன்னும் बहुत सारे चीजें இன்னும் जो கொஞ்ச है खरीद के நாட்கள்ல भेजना है। இந்த கூடாரத்தை பிரித்து விட்டு இதோடு கூட அதை இணைக்க போகிறோம். और कुछ दिनों में इस जगह को भी हम लोग जो है डिमोलिश ये करके 12 नया जगह बना रहे हैं। 12 கம்பா போட போறோம். நல்ல ஸ்ட்ராங்கான கம்பா போட போறோம். अच्छा स्ट्रॉन्ग पिलर्स यहाँ पर डालेंगे அது மேல் மாடி 4 மாடி வரைக்கும் அப்படி ஏறும். और इसका जो நம்ம है और एक மூன்றாவது फ्लोर बनेगा। மாடியில பெரிய ஒரு மினி ஆடிட்டோரியத்திலே கர்த்தர் ஆராதிக்க முடியாது. சரி மீன் கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு சடாமச்சி நம்மளுக்கு காத்து ஏறியது. हम लोग अगर मच्छी मिलने से बस है बोल के सड़ा मोड़ा मच्छी भी खा लेते। மோசமான மச்சியெல்லாம் விற்குதுங்க, விற்குது, பார்த்துக்கணும், செக் பண்ணிங்க. மச்சில வந்து பிணத்துக்கு போடுற மருந்து தடவி அப்படியே வச்சிருக்கிறாங்க. அது வந்து அது வாடி போகாதபடி, எப்படி பிணத்துக்கு சாவு கடுங்களை வைப்பாங்களா அந்த மருந்தை தடவி மச்சி வச்சிருக்கிறாங்க. அந்த மச்சி தான் வாங்கி வாங்கி சாப்பிடுறோம். मछली बेचने वाले लोग बगल में दवाई रखते हैं, उसको डाल के फ्रेश बना के रखते हैं। आप लोग देख के लीजिएगा। எனக்கு அருமையானவர்களே, அந்த தேசத்து மக்கள் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிறாங்க. उस देश के लोग बहुत ही स्मार्ट लोग हैं। அதுல ஒரு வகையான மீன் என்ன செய்யறோம், ஒரு சின்ன தொட்டில போட்டா அது சின்னதா தான் வளரும். एक छोटा मछली को अगर छोटी जगह में पालेंगे तो वो थोड़ा ही बढ़ रहेगा। பெரிய தொட்டில போட்டா அந்த மீன் பெருசாயிடும். अगर उसको एक बड़े बक्से में अगर आप लोग डालोगे तो और बड़ा होगा, போட்டா அந்த மீன் பெருசா இன்னும் பெருசாகும். और बड़े बक्से में डालोगे तो मछली और बड़ी அவ होगी। எடுத்து ஒரு குளத்துல போட்டா இன்னும் பெருசாகும் மீன். और उसको उठाकर तालाब में डाल दोगे तो और वो बड़ा हो இன்னும் जाएगा। பெரிய ஏரியில போட்டா இன்னும் பெருசாகும் மீன். और उसको उठाकर समुद्र में डाल दोगे तो और बड़ा हो जाएगा। இல்ல கடல்ல போட்டா இன்னும் பெரிதாக மாறும். ஆனா இருக்கிற இடத்துல அது சின்னதா. இப்ப நம்முடைய அறிவும் தெளிவும் என்ன செய்யணும், நம்முடைய விஸ்தாரமாய் மாறணும். நம்முடைய அறிவு பெருக வேண்டும் इसलिए பிரியமானவர்களே. हमारी बुद्धि और ज्ञान भी उस मछली के समान है जिसको हमें बढ़ाना है, बड़ी जगह में बढ़ाना है। ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும், परमेश्वर मुझे ज्ञान दो प्रभु। எனக்கு ஞானத்தினால் என்னை நிறையும் என்று சொல்லி நீங்க கேட்கும்போது கர்த்தர் ஞானத்தினால் நிறைக்க வல்லவராய் मुझे இருக்கிறார். ज्ञान दो, बुद्धि दो அதுதான் करके நம்ம வந்து परमेश्वर पूछेंगे। சிறிய அளவில் திட்டம் போடாதபடிக்கு பெரிய அளவில் திட்டம் போடுறோம். கர்த்தர் நம்முடைய திட்டத்தை எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். छोटी जगह में जाल डालने से अच्छा है बड़ी जगह में जाल डाले। इसलिए परमेश्वर ने हमें बड़ी सभा में जो है जाल डालने के लिए प्रेरित कर रहे हैं। இப்பொழுது ஒரு செய்தியை நாம் கேட்க போகிறோம். अभी हम लोग एक मैसेज सुनने जा रहे हैं। ஒரு தேவையான செய்தி நமக்கு. एक बहुत अच्छा मैसेज एक सुनने जा रहे हैं। ஹalleluya. இந்த हालेलुया। இந்த நாட்களில் நமக்கு தேவையானது अनेक விதமான ஆசீர்வாதங்கள். इन दिनों में हमें जरूरत क्या है बोलने से आशीष, परमेश्वर का आशीष है। கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். परमेश्वर का तरफ से आने वाला ही हमें आशीष होता है। ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் பொருளாதார ஆசீர்வாதம் சரீரத்தின் சுகத்தின் ஆசீர்வாதம் நமக்கு தேவை. परमेश्वर का द्वारा जो है हमें शरीर का आशीष, दुनिया का आशीष सब कुछ मिलता है। அவருடைய நாமம் மகிமைப்பட வாழ்வதற்கு எல்லா விதமான ஆஸ்திகளையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. और उसके साथ महिमा में बढ़ने के लिए हर तरह का आशीष प्रभु हमें देता है। நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் இப்பொழுது படித்து வேற கிளாஸ் போறாங்க. हमारे बच्चे अभी पढ़कर दूसरे क्लास में जाने वाले நம்முடைய हैं। பிள்ளைகள் எல்லாம் நல்லா படிக்க வேண்டும் ஆண்டவருடைய இயேசுவின் நாமத்தினாலே. हमारे बच्चे सब जो है अच्छा से पढ़ना है यीशु के नाम में। யாருக்கெல்லாம் வேலை கிடைக்குதோ சொல்லுங்க, நல்ல ஒரு இன்கம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுங்க. और जिसको भी अच्छा नौकरी चाहिए उसको ஏன் अच्छा இப்படி इनकम भी பேசுற मिलने சொன்னா என் चाहिए। செய்தி இல்ல, அதெல்லாம் சேர்ந்து வரப்போகுது, அதனால இதை சொல்லி கொண்டிருக்கிறேன். क्योंकि मैं एक अच्छा मैसेज देने जा रहा हूँ इसलिए मैं आपको बोलता हूँ। நம்முடைய மக்கள் எல்லாம் வெளிநாடுகள் சென்று அவர்கள் என்ன செய்யணும், நல்லபடியா அவருடைய ஸ்டேட்டஸ் உயர வேண்டும். படிக்கிற மக்கள் அப்படிப்பட்ட வெளிநாடுகள், விருப்பப்பட்ட வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும். हमारे लोग जो है देश विदेशों में जाना है। அநேக वहाँ पे நம்முடைய काम பிள்ளைகள் करना है। வெளிநாடுல இருக்கிறார்கள். கர்த்தரை हमारे ஸ்தோத்திரிக்கிறேன். कुछ बच्चे जो है फॉरेन में कंट्रीज में है। நிறைய பேருக்கு அலைன்ஸ் நல்ல ஒரு சூட்டபிள் மாப்பிள்ளையும் சூட்டபிள் மணமகளும் தேவை. நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட நல்ல அலைன்ஸ்கள் கிடைக்கும்படிக்காக கர்த்தர் உதவி செய்வாராக. कुछ लोगों को
अच्छे जो है इसमें अलायंस भी मिलेगा, इसलिए परमेश्वर को धन्यवाद करेंगे। யாரெல்லாம் லேண்ட் வாங்க முடியுதோ லேண்ட் வாங்குங்கள். और जिस किसी को लैंड लेने का வாங்கின सौभाग्य, उसे लैंड லேண்ட்ல लीजिए। வீடு கட்டுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை और தருவாராக. लैंड खरीद के उस पे घर बनाने का आशीष भी நான் परमेश्वर देगा। பேசும்போது நீ கரங்களை தட்டி அதை मैं அக்செப்ட் பண்ணா जब बोलता हूँ तो கர்த்தர் ताली உங்களுக்கு बजाकर அற்புதமா परमेश्वर கர்த்தர் धन्यवाद கிரியை. कहे। இவர் ஏதோ Hallelujah. சொல்றாரு, நமக்கு ஒண்ணு அப்படி எல்லாம் வேண்டாங்க. நம்ம ஒரு வாடகை வீட்டுல இருந்துட்டு பாட்டு வரப்போ நீ வாழும் வாழ்க்கை தான், ஆமென் ஆமென், அது வாடகை வீடுதான் அப்படின்னு சொன்ன உடனே ஆமா வாடகை வீட்டுல இருந்துட்டு போலாம். எத்தனை நாள் இருப்பீங்க? ऐसा உங்க गाना सुनने நிலைமை से सोचते हैं மாறணும்னு சொல்லிட்டு விசுவாசிங்கள், கர்த்தர் உங்க நிலைமையை மாற்றுவார். कि मेरी स्थिति को बदलना है बोलने से परमेश्वर जरूर बदलेगा। Building the houses in the mighty name of Jesus. मैं जो है बिल्डिंग पाऊं प्रभु यीशु के नाम में। நான் அப்படி ஒரு காலத்துல நான் எங்க அம்மாவும் வீடு வீடா வேலை செய்து எங்க அம்மா சோறு வந்து கொடுப்பாங்க, மீந்து போன சோறு வந்து கொடுப்பாங்க. வீடு வீடா வேலை செய்து பார்த்துருக்கேன். எங்க சொந்தக்கார வீட்டுல வேலை செய்வாங்க. एक समय நான் में मेरी இப்போ माँ இந்த जो है வீட்டுல घर घर வேலை काम செய்யறேன், நானும் करके எங்க அம்மாவும் வேலை செய்யறோம், அப்பா இல்ல. ஆனா ஒரு காலம் வரும், கர்த்தர் எனக்கு சொந்த வீட்டையே கர்த்தர் கொடுப்பா. तब मैं सोचा एक दिन आएगा जब मैं अपना घर கர்த்தர் बनाऊंगा। கைவிட்டாரா? क्या परमेश्वर ने छोड़ा? ஹல்லேலூயா. கர்த்தர் हालेलुया। சத்துருக்கு முன்பதாக பந்தி ஆயத்தப்படுத்துகிற தேவன். शत्रु के सम्मुख जो है உங்க परमेश्वर मेज ஃபைனான்சியல் बिछाता है। வில் இன்க்ரீஸ் இன் தி மைட்டி நேம் ஆஃப் आपके ஜீசஸ். फाइनेंशियल चीजों को எப்ப परमेश्वर பார்த்தாலும் அந்த बढ़ाएगा। வலி இந்த வலின்னு சொல்லாதீங்க. கர்த்தர் ஒரு அற்புதமான கிரியை செய்து உங்களுடைய உடலிலே ஆரோக்கியத்தை கர்த்தர் வர பண்ணுவார். कभी भी बेकार की बातों को मत कीजिएगा, परमेश्वर आपकी चीजों को आशीष से बढ़ाएगा। பழைய வண்டியெல்லாம் வச்சிருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்கு புதிய வண்டியை கர்த்தர் தர வழி अगर செய்வார். पुरानी எத்தனை பேர் गाड़ी लेकर आप விசுவாசிக்கிறீங்க? चला रहे हैं போன तो வாரம் கூட परमेश्वर நம்முடைய नई गाड़ी देगा। வீட்டுல ஒரு வீட்டுல போய் புதிய வண்டிக்கு ஜெபம் பண்ணும்படிக்கா கர்த்தர் கிருபை ये தந்தார். हफ्ते जो है हमारी सभा में एक व्यक्ति की बात जो है நம்முடைய नई गाड़ी के பிள்ளைகள் எல்லாம் लिए இப்போ प्रार्थना करेंगे। நாங்கெல்லாம் அந்த காலத்துல 10,000 15,000 ஸ்கூட்டரும் 6,000 7,000 ஸ்கூட்டரும் மோட்டார் பைக் தான் வாங்கணும். இந்த நாட்கள்ல பிள்ளைங்க 2 லட்சம் பைக் எல்லாம் வாங்குறாங்க. मैं अपने जमाने में 15,000 20,000 का ही गाड़ी அதுக்காக खरीदता। கர்த்தரை ஸ்தோத்திரம். लेकिन நல்ல आज के கரகோஷம் बच्चे பண்ணி 2 लाख के गाड़ी கர்த்தரை खरीदते हैं। பிள்ளைகள் வளரட்டும் செழிக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. परमेश्वर आपकी आशीष को बढ़ोतरी दे। நீ விசுவாசித்தா கர்த்தருடைய மேன்மையை காண்பீர். अगर तुम विश्वास करोगे तो परमेश्वर की महिमा को पाओगे। ஆனா இதெல்லாம் வருவதற்கு முன்பதாக நமக்கு ஒரு சில தடைகள் வரும். लेकिन ये सब आने के पहले हमें कुछ जो है நம்முடைய रुकावटें आती है। முன்னேற்றத்தை வரவிடாத சில தடைகள் வரும். हम आगे बढ़ने के बीच में அந்த कुछ தடைகளை रुकावटें இயேசு आती हैं। கிறிஸ்துவின் நாமத்தினால் நிர்மூலமாக்க வேண்டும். सारी रुकावटें को प्रभु यीशु मसीह के नाम से मैं இன்றைக்கு बांधता हूं। கர்த்தர் பேசுகிற வார்த்தை आज परमेश्वर हमसे बात யோசுவா करेंगे। 3 அதிகாரம் 5 வசனம். यहोशुआ 3 अध्याय का அற்புதங்களை பெறுவதற்காக. अद्भुत चीज யோசுவா पाने 3 के लिए। அதிகாரம் 5 வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, எடுத்தவர் படிக்கலாம். உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். இல்ல நல்லா சொல்லுங்க. फिर यहोशू ने प्रजा के लोगों से कहा, तुम अपने आप को पवित्र करो, क्योंकि कल के दिन यहोवा तुम्हारे मध्य में आश्चर्य कर्म करेगा। யோசுவா ஜனங்களை நோக்கி யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை நம் செய்வார். நடுவே அற்புதங்களை செய்ய வல்லவராய். கரங்களை தட்டு ஹalleluya. हालेलुया। இன்றைக்கு உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். आज तुम अपने आप को पवित्र करो। இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். आज तुम अपने आप को पवित्र करो। நாளைக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். कल क्योंकि परमेश्वर तुम्हारे मध्य में आश्चर्य कर्म करेगा। நாளைக்கு நாளையே இல்ல, வரும் காலத்திலே கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்வார். कल बोलने से कल नहीं बल्कि आने वाले कल, வரப்போகிற எதிர்காலத்திலே கர்த்தருடைய அற்புதம் என் வாழ்க்கையிலே விளங்கும். आने वाले दिनों में परमेश्वर तुम्हारे लिए आश्चर्य कर्म करेगा। ஹalleluya. हालेलुया। பரிசுத்தத்தை நீங்க என்ன செய்யணும்? பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். हम अपने आप को पवित्र करना சில है। வசனங்களை நான் கடகட நானே படிச்சுட்டு போறேன். எபிரேயர் 12:14 யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையே. 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 7 வசனம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். மூச்சு 37 அப்படியே பேசிட்டே இருப்பாங்க. பரிசுத்தம் 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 பரிசுத்தம். கேட்பறதுக்கு நல்லதா இருக்குது.
எதுல நம்ம பரிசுத்தம்னா என்ன ஆக்சுவலா? पवित्रता का मतलब क्या है? பாவம்னா நான் சொல்லிட்டேன். சில காரியங்களை சொல்லியிருக்கேன். ஏற்கனவே பாவத்தை குறித்து சில டெஃபினேஷன் கொடுத்திருக்கேன். पाप के बारे में मैं बहुत सारे डेफिनेशन आपको बताया हूँ, பரிசுத்தம் என்றால் என்ன? लेकिन पवित्रता बोलने से What क्या is है? the meaning of holiness? पवित्रता का मतलब क्या है? நிறைய பேர் கேட்டா நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க. आप लोग को पूछने பரிசுத்தம்னா से என்ன? आप और நீங்களே कुछ ஒரு बोलोगे। வார்த்தை சொல்லும்போது உங்களை கேட்டா சொல்லுவீங்க, நான் பரிசுத்தம் சொன்னா டிவி பார்க்க கூடாது, வெத்தலை பார்க்க போடக்கூடாது, சிகரெட் பிடிக்க கூடாது, பீடி பிடிக்க கூடாது, பான் போடக்கூடாது, இப்படி எல்லாம் கெட்ட கெட்ட செய்களை பார்க்க கூடாது. இதெல்லாம் பரிசுத்தங்க. நான் பரிசுத்தமாய் வாழுகிறேன் என்று சொல்லி நீங்க இதெல்லாம் பார்க்கல, ஆகவே நான் பரிசுத்தமாய் வாழ்கிறேன். पवित्रता का मतलब आपसे पूछने से आप बोलोगे कि पान नहीं खाना, सिगरेट नहीं पीना, दारू नहीं पीना और बुरा काम, गंदा काम कुछ भी नहीं करना, गलत चीज नहीं देखना, ये सब आप लोग बोलोगे। இன்னும் சொல்றாங்க, நீ அதை சாப்பிடாத, நீ பன்னி சாப்பிடாத, நீ மாடு சாப்பிடாத, இதெல்லாம் சாப்பிடாத, இதெல்லாம் பரிசுத்த குலைச்சல்னு சொல்றாங்க. और कुछ लोग बोलेंगे कि नहीं, तुमको सुअर का गोश्त नहीं खाना चाहिए, बैल का गोश्त नहीं खाना चाहिए, तुमको पवित्र रहना चाहिए। ऐसा भी மார்க் बोलते हैं। 7 அதிகாரம் 15 வசனத்துல மனுஷனுக்கு உள்ளே, அதாவது வெளியிருந்து உள்ளே போகிறது ஒன்றுமே அவன் என்ன செய்யாது? தீட்டுப்படுத்தாது. मार्क रचित सुसमाचार में ऐसा बताया गया है, மனுஷனுக்குள்ளே இருந்து வருகிறதா மனுஷனை தீட்டுப்படுத்துமா? जो चीज मनुष्य के अंदर से बाहर जाती है वे उसे अशुद्ध करती ஒருவேளை है। ஒரு बाहर से जाने वाली விபச்சார चीजें। ஸ்திரீ, அதாவது அடல்டரி உமன் பார்த்தா அவளை பார்த்தவன இவ பரிசுத்தம் இல்ல அப்படின்னு சொல்லிடுறோம். एक व्यभिचारी स्त्री को देख करके ये पवित्र தவறான नहीं है உறவுகள் करके उसका கண்டிப்பா अशुद्ध करते हैं। பரிசுத்தம் இல்லைதான். वो जो है पवित्र नहीं है करके उसको बोलते हैं। ஆனா ஓசியா 3 அதிகாரம் 1 வசனத்துல लेकिन ओशे में ऐसा बताया गया है। ஓசியா என்ன எப்படி ஏன் யோசிக்காம எழுதிட்டாரு அப்படின்னு தெரியல. அங்க பாருங்க என்ன வார்த்தை சொல்றாரு. ஓசியா 3 அதிகாரம் 1 வசனம். பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, அந்நிய தேவர்களை மதித்து திராட்சை ரசம் உள்ள பாத்திரங்களை விரும்புகிறான இஸ்ரவேல் புத்திரர் மேலே கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபச்சாரியான ஒரு ஸ்திரீ என்ன செய்யணும்? விபச்சார ஸ்திரியை சேர்க்க சொல்றாரு. இது என்னையா இது? பாருங்க, இங்க ஆண்டவர் சொல்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. இப்போ நல்ல ஒரு ஊழியக்காரெல்லாம் என்ன செய்வாங்க? ரெட் லைட் ஏரியாலாம் போய் பிரசங்கம் பண்ணி அந்த ஏரியாவில் ரட்சிக்கப்பட்ட ஒரு சில மக்களை இந்த தொழிலை விட்டு நான் வரணுமே, எங்களை யார் சேர்த்துக்கிறோன்னு சொன்னபோது அப்படிப்பட்ட பெரும் தியாகிகளாம் அப்படிப்பட்ட இடத்துல இருந்து கொண்டு வந்த மக்களை நல்லவர்களாய் மாற்றி இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரிகளை கூட இருக்கிறார்கள். கர்த்தர் மாற்றி இருக்கிறார். பிரியமானவர்களே, परमेश्वर ने ऐसे लोगों को भी चेंज किया है। சில மோசமான ஒரு ஆளா இருந்தாலும் உங்ககிட்ட வந்த பிற்பாடு அவங்க எல்லாம் பரிசுத்தமா மாறிவிடவே. अगर ऐसे कोई व्यभिचारिणी स्त्री भी हो, மோசமான तुम्हारे पास ஸ்திரியா आई இருந்தா है तो நம்மளாம் அப்படி நம்ம யோசித்து கூட பார்க்க மாட்டோம். எடுத்துக்குமா, ஏன்னா அவன் மோசமானவ. ஆனா இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே கூட என்ன செய்தாரு? ஊழியங்களை செய்தார். சமாரிய ஸ்திரீ எப்படிப்பட்டவ, அந்த விபச்சார ஸ்திரீ கல்லெறிந்து கூட அவ எப்படிப்பட்டவ, இவங்கெல்லாம் இவர் மத்தியிலே கர்த்தர் ஊழியம் செய்தார் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் அன்ஹோலி. அப்படிப்பட்டவர் திருந்தி கர்த்தருக்காக வரும் பொழுது அவர்கள் எல்லாரும் பரிசுத்தமாய் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். ऐसे लोग भी परमेश्वर के पास आकर पवित्र लोगों के रूप में बदले हैं। நிறைய பேரு நம்ம செய்யறதுலே நம்ம இப்படி செய்யணும், நான் இப்படி இருக்கேன். நிறைய பேருக்கு தற்பெருமை, நான் இப்படி இருக்கிறேன், நான் பரிசுத்தமா இருக்கிறேன், நான் சினிமா பார்க்கறது கிடையாது, நான் டிவி பார்க்கறது கிடையாது, நான் அந்த கெட்ட பழக்கம் கெட்ட பேச்சு பேச நான் அதுலயும் நான் வரும் பாருங்க. ஆனா கர்த்தர் சில பரிசுத்த காரியங்களை குறித்து சில காரியங்களை சொல்லி இருக்கிறார். எல்லாம் பார்க்க முடியாது, ஒரு சில வார்த்தைகள். कुछ लोग ऐसे सोचते हैं कि मैं कोई गलत काम नहीं करता, ஆனா இன்றைக்கு நீங்களும் நானும் பரிசுத்தமாக வேண்டும். आज आप और हमको पवित्र बनने की बहुत जरूरी थी। கர்த்தருக்கு பிரியமானது ஒன்று பரிசுத்தம். பிரியமானவர்களே, परमेश्वर को बहुत पसंद वाला चीज है நான் पवित्रता। அப்படியே சும்மா நீ பரிசுத்தமாக, நீ அதை செய்யாத, நீ இது செய்யாத அப்படி சொல்ல போறதில்ல. நான் பேசுகிறதுலே கர்த்தர் உங்களோட டீல் பண்ணுவார். मैं आपको ये बोलने नहीं आया कि आप पवित्र बनो, ये मत करो, वो मत करो, ऐसा मैं आपको नहीं बोल रहा हूँ। ஆதியாகமம் 2 அதிகாரம் 3 வசனம். ஆதியாகமம் 2 அதிகாரம் 3 வசனம். उत्पत्ति 2 अध्याय का
தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் கிரியெல்லாம் முடித்த பின்பு ஓய்ந்திருந்தபடினாலே தேவன் ஏழாம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தினார். ஏழாம் நாளை பரிசுத்தப்படுத்தினார். परमेश्वर ने सातवें दिन को आशीष दी। ஆனா ஆண்டவர் சொல்றாரு ஒரு நாளை நான் பரிசுத்தப்படுத்தினேன். लेकिन परमेश्वर कहता है कि यहाँ पर एक दिन को उसने पवित्र ठहराया। ஒரு நாளை நான் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறேன். एक दिन को उसने पवित्र ठहराया। நம்ம ஆளை பரிசுத்தப்படுத்துவார் சொன்னா நாளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். हम लोग सोचते हैं कि हम अपने आप को पवित्र बनाएंगे, लेकिन परमेश्वर ने दिन को पवित्र ठहराया। நம்ம படிக்கிறோமோ படிக்கலையோ தெரியல, ஆவியானவர் சொல்ற வார்த்தையை கேளுங்களே. யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். निर्गमन 3 अध्याय में, யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. நிற்கிற இடம் பரிசுத்தமானது. முதல்ல சொல்லிட்டாரு நாளை நான் பரிசுத்தமாக்கினேன், இப்போ சொல்ல இடத்தையே நான் பரிசுத்தமாக்கி இருக்கிறேன். अब पहले बोला कि दिन को पवित्र ठहराया और अभी यहाँ पर एक भूमि, एक जगह को जो पवित्र ठहरा रहा है। இங்க ஆளை பத்தி சொல்லல, நாளை பத்தி சொல்றாரு, இடத்தை பத்தி சொல்றாரு. இன்னும் दिन के बारे में बोलता है, जगह के बारे में बोलता है। யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் 7ஆம் நாளிலும் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். அவைகளில் ஒரு வேளையும் செய்யப்படலாகாது. அவரவர் சாப்பிடுகிறதற்கு தேவையானது மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம். புளிப்பில்லா அப்ப பண்டிகை. போதும். இப்போ என்ன சொல்ல, முதல்ல நாளை பரிசுத்தம் சொல்லிட்டாரு, இரண்டாவது இடத்தை பரிசுத்த. இங்க ஒரு பரிசுத்த கூட்டத்தையே சொல்றாரு, அதுதான் எனக்கு பரிசுத்தம் சொல்றாரு. और यहाँ पर जो है एक पवित्र सभा बोलता है कि जो कि मेरे लिए पवित्र ठहरेगा। ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய எண்ணம் எல்லாம் பாருங்க, அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். நாளை சொல்றாரு, இடத்தை சொல்றாரு, இப்போ ஒரு கூட்டத்தை சொல்றாரு, இந்த கூட்டம் பரிசுத்த கூட்டம். परमेश्वर का सोच देके एक जगह में दिन को ठहराता है पवित्र, और एक जगह जो है स्थान को बताता है। और यहाँ पर 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யாத்திரையாகமம் 13ஆம் அதிகாரம். மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் அடிமைத்தன இல்ல 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யாத்திரையாகமம். இஸ்ரவேல் புத்திரருக்கும் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற் பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து. முதற் பேரானது எல்லாமே first born, all the first born babies, அது பரிசுத்தம் எனக்கு பரிசுத்தம் என்றார். அது பரிசுத்தம். பாருங்க, நாளை சொல்லிட்டாரு, இடத்தை சொல்லிட்டாரு, அப்புறம் சபை கூடுதலை சொல்றாரு, அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, அங்கே முதல் பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் பரிசுத்தம். दिन बता दिया, स्थान बता दिया, उसके बाद में जो है सभा को बता दिया, अब यहाँ पर मैं बेटे को बता रहा है. இந்த வாட் இஸ் த ரியல் பரிசுத்தம் என்றால் உண்மையாகவே அர்த்தம் என்ன? पवित्रता का असल में उसका मतलब क्या है? பாட்டு, எபிரேய ஒரு பாட்டு பாடும், காதோஷ் அப்படின்னு சொல்லி இப்ரு ஒரு பாடல்ல ஒரு வார்த்தை வரும். காதோஷ் என்று சொன்னால் set apart, அது எனக்காக பிரித்து வை. और उसका मतलब होता है कि पुरानी बातों को छोड़ दो, separate for me, उसको अलग कर दो, separated life, पुरानी चीजों को अलग कर दो. அவருக்காக பிரித்தெடுக்கப்படுகிற ஒன்றுதான் பரிசுத்தம். उसके लिए जो भी चीज जो अलग किए गए हैं वो सब पवित्र है. அவருடைய மகிமைக்காக பிரித்தெடுக்கப்படுகிற ஒரு நாள் அது பரிசுத்தம். उसकी महिमा के लिए हम लोग अलग किए गए हैं, इसलिए हम लोग पवित्र ठहराए जाते हैं. அவருக்காக பிரித்தெடுக்கப்படுகிற ஒரு இடம் அது பரிசுத்தம். उसके लिए अलग किया गया एक स्थान वो पवित्र बनाया जाता है. அவருக்காக பிறக்கிற ஒரு பிள்ளை அது பரிசுத்தம். उसके लिए अलग किया गया एक बच्चा वो पवित्र ठहराता है. அவருக்காக கூடுகிற கூட்டம்
அது பரிசுத்த கூட்டம். उसके लिए अलग करके एक सभा का मंडली जो है होती है वो पवित्र ठहरती है। எவ்வளவு கூட்டத்துக்கெல்லாம் நம்ம போறோம், कितने हम सभा में जाते हैं, எவ்வளவு ஒரு கூட்டங்கள்லாம் உலகத்தில் நடக்கிறது. बहुत सारी सभाओं में हम गए होंगे, அந்த கூட்டம் எல்லாம் அவருடைய கூட்டம் அல்ல, அது பரிசுத்தம் அல்ல. वो सारी सभाओं में देखने से சினிமா पवित्रता नहीं। தியேட்டர்ல கூட்டங்கள் இருக்கிறது, सिनेमा थिएटर में भी सभा होता है, அரசியல்வாதிகள் கூட்டங்களை நடத்துகிறார்கள், पॉलिटिकल पार्टीज में भी பல सभा பல होता है, ப்ரோகிராம்ஸ் நடக்கிறது. बहुत किस्म किस्म के प्रोग्राम चलते हैं। அதெல்லாம் அவருக்கு பிடித்தமானது இல்லையா? वो सब जो है उनको नहीं चलता है। ஆனால் ஒரு கூட்டத்தை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இது பரிசுத்தம். लेकिन एक सभा को देखकर அது परमेश्वर எந்த कहता है कि ये கூட்டம்? पवित्र है। அவரை ஆராதிக்கிற அந்த கூட்டம் பரிசுத்தமான ஒரு वो கூட்டம். कौन सा सभा है जो परमेश्वर को पवित्र करता है? உங்களுக்கே தெரியாம நீங்க வந்து கர்த்தரை ஆராதனை பண்றீங்க, आपको ही नहीं पता, लेकिन आप यहाँ आकर परमेश्वर का அது ஒரு आराधना कर நாள்ல रहे हैं, பண்றீங்க, उसके पांव पे ஒரு गिर रहे हैं, இடத்துல வந்து பண்றீங்க, एक जगह में आकर ஒரு गिरते हैं, கூட்டத்தோடு பண்றீங்க. एक सभा में आकर के गिरते हैं। இதைதான் கர்த்தர் பரிசுத்தம் என்று சொல்கிறார். यही है பிரியமானவர்களே, जिसे परमेश्वर पवित्र कहता है। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த ஒரு நாளை நியமித்து இது அவருக்கென்று மகிமையான நாள். இந்த நாள் ये एक दिन ठहराया गया है जिसे परमेश्वर के लिए महिमा मत அததான் நம்ம कहा गया है। அததான் என்ன சொல்றோம், இது கர்த்தருடைய நாளிலே யோவான் எங்க இருந்தா? इसीलिए क्या कहते பத்மதீவிலே हैं, இருந்தான். परमेश्वर के दिन में योहान क्या हुआ, அவன் தனிமையிலே இருக்கிறான். वो अकेला था, இயேசுவோடு கூட மார்பிலே சாய்ந்திருந்தவன் वह यीशु के साथ जो है उसकी महिमा में था। 65 வருஷங்கள் பிற்பாடு திரும்ப இயேசுவை அவன் காண்கிறான். वह जो है परमेश्वर यीशु को देखते हैं, மகிமைப்படுத்தப்பட்ட இயேசுவை காண்கிறான். ஆனால் அப்பொழுது அந்த க்ளோஸ்னஸ் இல்லை, அது வேற. ஆனா 65 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுவோடு கூட அவன் கையோடு கை மார்பிலே சேர்த்து கையோடு கையா இருந்தான். அவன் கையோடு கை சேர்த்தவனாக இருந்தான். लगभग 65 वर्ष की आयु में वो महिमान्वित यीशु को देखते हैं। அவர் இந்த இயேசுவோடு கூட அந்த மகிமையிலே அவன் அங்கே இருக்கிற ஒரு நாள் அந்த கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளாய் மாறும் பொழுது கர்த்தராகிய தேவன் அவனுக்கு வெளிப்பட்டார். பிரியமானவர்களே, और उस दिन परमेश्वर के दिन में, प्रभु के दिन में जो है प्रभु यीशु को वो देखता है। அப்ப நம்ம ஒரு நாளை கர்த்தர் நமக்கு நியமிக்கும் பொழுது அது கர்த்தருடைய நாள். इसलिए जो दिन परमेश्वर हमारे लिए ठहराते हैं वह दिन प्रभु का दिन है जिसे அந்த पवित्र நாளை मानते நம்ம हैं। அசட்டை பண்ணவே கூடாது. उस दिन को हमें जो है ऐसा जो है बेकार नहीं करना है। நமக்கு கர்த்தர் ஒரு இடத்தை, ராஜாவின் மகிமையான இடத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். हमारे लिए परमेश्वर ने एक महिमामय राजा का இது सभा दिया है। அவருக்காகவே ஏற்படுத்தப்பட்ட இந்த இடம். பிரியமானவர்களே, और उसी के लिए जो है हम परमेश्वर के लिए நாம் इस ஒன்று जगह को கூடி இங்கே ஆராதனை use செய்து करेंगे। கொண்டிருக்கோம். இந்த கூட்டத்தை எல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். हम सब जो है यहाँ पर आराधना कर रहे हैं, மக்கள் हमें துதிக்கும் போது परमेश्वर देख கர்த்தர் रहा है। பார்க்கிறார். हम स्तुति करते समय परमेश्वर देखता கர்த்தர் है। ஆவியானவர் மேலிருந்து சொல்றார், இது எனக்கு பரிசுத்தமா இருக்கிறது. पवित्र आत्मा परमेश्वर हमें என் देखता ஜனங்கள் है। என்னை பாடி துதித்து ஆராதனை செய்யும் பொழுது இது எனக்கு பரிசுத்தம். मेरे लोग मेरी स्तुति आराधना करते हैं, ये मेरे लिए पवित्रता है। உங்கள் வீடுகளில் இப்படிப்பட்ட ஆராதனை இருக்கிறதா? आपके घरों में क्या इस तरह का இருக்கணும். आराधना क्या है? இருக்கணும். பிரியமானவர்களே, रखना है प्रिय भाई அடுத்தது बहनों। முதல் பிறந்த சில மக்கள் சொல்லுவாங்க, முதல் பிறந்தவனுக்கு கர்த்தர் கொடுத்துட்டேன், ஆனா மற்ற 2 பிள்ளைகளா இல்ல, அந்த பிள்ளைகளை எனக்கு நான் வச்சுக்க போறேன். कुछ लोग कहेंगे पहले बच्चों को मैंने संभारित परमेश्वर दे கொடுப்பாங்க. दिया, लेकिन दूसरे बच्चों को जो है अपने लिए रखा ஆனா है। ஆண்டவருக்கு முன்பதாக அந்த வார்த்தை நம்ம பேசக்கூடாது. ये परमेश्वर के सम्मुख में वो बात नहीं करना है। இதுதான் நான் இன்னைக்கு செய்தி சொல்ல போகிறேன். वही मैं आज आपको संदेश देने जा रहा हूँ। இந்த பரிசுத்தம் என்கிற ஒரு வார்த்தை ये परिशुद्ध ये वचन जो set है, apart, ये शब्द जो है अलग करने का मतलब எதெல்லாம் है। கர்த்தருக்காக பிரிக்கப்பட்டதோ जो जो चीज परमेश्वर के लिए अलग की गई है, அதெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தம். वो सब जो है परमेश्वर के लिए पवित्र ठहराई जाती है। நாம் ஒரு நாளை நியமித்து அந்த நாளை எந்த வேலையும் செய்யாது முழு நாளும் கர்த்தருக்காக இருக்கிறோமே, நான் பாடி துதித்து ஆராதனை செய்கிறோமே, அது கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்கிறது. हम एक दिन जो है परमेश्वर के लिए पूरी तरह से हम उसकी स्तुति आराधना करते हुए उसको समय देते हैं, ஆகவே तो वो தான் पवित्र ஓய்வு कहता है। நாளை நாம் அசட்டை பண்ணுவதில்லை. கர்த்தருடைய வார்த்தை इसलिए रविवार के दिन को हम बेकार नहीं करना है। ஒரு இடத்துல நாம் கூடி வருகிறோம், சபை கூடி வருகிறது, அது கர்த்தருடைய பார்வையிலே பரிசுத்தம். एक जगह में हम लोग मिलकर आते हैं उसकी स्तुति आराधना करने உங்க के लिए, वो வீட்டிலே पवित्र என்ன है। எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, நீங்க 2 அல்லது 3 பேர் என்
நாமத்திலே கூடி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சொல்கிறார் அது அங்கே பரிசுத்தம். आपके घर में आपके पास किसी तरह का भी परेशानी हो, लेकिन आप जब 2 या 3 நிறைய जन வீட்ல मिलकर ஜெப वहाँ पर கூட்டம் स्तुति करते हैं तो கிடையாது, वहाँ पवित्रता है। பரிசுத்தம் இல்லை. बहुत लोग घर में प्रार्थना सभा नहीं अशुद्धங்கள்। चलती, वहाँ पर अशुद्धता आती है, परिशुद्धता नहीं। ஆண்டவரே எங்க வீட்ல ஜெப கூட்டம் நடக்கும் ஆண்டவரே. परमेश्वर मेरे घर में जो है சில பேர் ஜெப கூட்டம் நடத்தா सभा नहीं வேணாம் வேணாம், चलती। டீ காஃபிக்கு பயந்து ஜெப கூட்டம் வேணாம்ன்றாங்க. वो टी कॉफी के लिए प्रेयर मीटिंग नहीं करना। அதாவது नहीं मैम, आज मेरा घर में प्रेयर नहीं मांगता, आज मेरा घर में प्रेयर नहीं रखना सिर्फ कर टी सकते। कॉफी के लिए डरते हैं प्रजा लोग. हाँ। मेरा घर में प्रेयर मांगता, and the prayer is the holiness unto the Lord. அது ஜெபம், அந்த பிரேயர் கூட்டம் பரிசுத்தம். कुछ लोग चाय कॉफी देना पड़ेगा बोल के डर के सभा में प्रार्थना नहीं रखते हैं। பாருங்க, யாத்திரையாகமம் 40ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யாத்திரையாகமம் 40ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 44 அபிஷேக தைலத்தை எடுத்து ம். வாசஸ்தலத்தையும் வாசஸ்தலத்தையும் அதிலுள்ள யாவையும் அபிஷேகம் அதிலுள்ள பண்ணி, யாவையும் அபிஷேகம் பண்ணி, அதையும் ம், அதிலுள்ள சகல பனிமுட்டுகளையும் பரிசுத்தப்படுத்துவாயாக, ஆ, அப்போது பரிசுத்தமாய் இருக்கும். மனுஷனை மட்டும் இல்ல, மனுஷ மக்களை மட்டுமல்ல, இங்க ஒவ்வொரு பொருளையும் பரிசுத்தப்படுத்துவாயாக, அது எனக்கு பரிசுத்தமாக இருக்கும். सिर्फ दिन स्थान या मनुष्य नहीं, बल्कि यहाँ पर हर एक चीज को जो है परमेश्वर ने पवित्र ठहराया है। அவருக்காக என்னென்ன இருக்கிறதோ 4 அவருக்காக நீ நியமிச்சு சொன்னா அது கர்த்தருடைய பார்வையிலே பரிசுத்தம். उसके लिए जो भी चीज கர்த்தர் आपने ஒரு अलग இடத்தை करके கொடுத்து रखी है, இது கர்த்தருக்காக என்று சொல்லும்போது இது பரிசுத்தம். एक जगह को अलग करके आप परमेश्वर के लिए बोलते समय वो पवित्रता है। ஒரு கூட்டத்தை நீ கூட்டும் பொழுது நீ பிறந்த நாள் கொண்டாடுவியோ, எந்த நாள் கொண்டாடுவியோ, அதனால தான் நான் பிறந்த நாள் எந்த நாளும் கொண்டாடணும்னு நான் என் மெசேஜ் கொடுப்பதில் ரொம்ப கவனமா இருப்பேன். சில வேலை சொல்லுவான், எங்க வீட்டுல கல்யாணம், ஐயா கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருங்க ஐயா. ஏன் விட மாட்டேனே, ஏன்னா எனக்கு அது பரிசுத்தமாக வேண்டும். நீ கல்யாணம் நடத்தலாம், पार्टी है थोड़ा जल्दी மீட்டிங் நடத்தலாம், ஆனா அதுலேயும் ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட வேண்டும், அது கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். वहां पर परमेश्वर का वचन सुनाया जाना चाहिए और वो पवित्रता ठहरना चाहिए। அதை டெடிகேட் பண்ணணும், उसको डेडिकेट करना है। அவ அபிஷேக தைலத்தை எடுத்து ஊத்தும் பொழுது उसने अभिषेक का तेल उंडेलते समय அது என்ன செய்யுது, அபிஷேகம் பண்ணப்படுகிறது, அது பரிசுத்தம். वो चीज जो है अभिषेक किया जाता है और இப்போ पवित्र बनता है। இப்போ இடத்துல இல்ல, பொருள்ல இல்ல, இப்ப நம்முடைய சரீரத்திலே வைத்துக் கொள்வோம். अभी किसी जगह पर नहीं, कोई वस्तु पर नहीं, हमारे शरीर में उस चीज को हम- ஆவியானவர் என்னுடைய வாயை அபிஷேகம் பண்ணுகிறார். पवित्र आत्मा मेरे मुंह को जो है अभिषेक करता நீங்க है। சொல்லலாம், என் வாய் பரிசுத்தம், मेरा मुंह पवित्र என் कह கண்ணை सकते हैं। கர்த்தர் அபிஷேகப்படுத்தினார். मुझे आंखों में अभिषेक किया है तो இந்த கண் கர்த்தருக்காக, இது பரிசுத்தம். मेरे आंखें जो है परमेश्वर के लिए இப்படிப்பட்ட पवित्रता है। கண்ணை வச்சுக்கிட்டு உன் போன்ல நீ மோசமான காட்சி நீ பாப்பியா? ऐसे आंखें रखकर क्या आप अपने फोन में गंदी चीजें பார்க்க देख முடியாது. सकते हैं? ஏன்னு சொன்னா இது செட் ஆஃப் பார்ட், இது பிரித்தெடுக்கப்பட்ட கண்ணு. மற்ற கண்ணு போல வள்ளி கண்ணு கொள்ளி கண்ணு இல்ல, இது பரிசுத்த கண்களை உடைய கண்கள். पवित्रता का मतलब ही है अलग से किया, अलग से रखा वाला चीज। கர்த்தர் என்னுடைய தொண்டையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். परमेश्वर ने मेरे गले को अभिषेक किया है। என்னுடைய வாழ்க்கை என்னுடையதல்ல, இந்த வாழ்க்கை முழுவதுமே தேவ ராஜ்யத்தின் பணிக்காகவே. मेरा जीवन मेरा अपना नहीं, बल्कि परमेश्वर का राज्य को बांधने का जीवन है। நான் என்ன வேணா பண்ணுவேன், என்ன வேணா பேசு, நீ பேசிக்கோ, அது பரிசுத்தம் கிடையாது. உன் வாழ்க்கை கர்த்தருக்காக அர்ப்பணிக்கும் பொழுது அது கர்த்தருக்கு பரிசுத்தம். मेरा பிரியமானவர்களே, मन करे जो भी बोलूंगा करूंगा, लेकिन ऐसा करने से नहीं होता, लेकिन प्रभु के लिए आप அதைத்தான் जीने से होता है। பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறாரு 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ரோமருக்கு எழுதின விசேஷம் நிருபம். அப்படி இருக்க சகோதரரே, ஆ, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் இதுக்கு முன்னாடி சில வார்த்தை சொல்ல, நமக்கு எல்லாருக்கும் ஐஸ்வர்யங்கள் ஆசீர்வாதங்கள் தேவை. 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் படிங்க. 11ஆம்
அவர் சொல்ற வார்த்தை நீங்க வெறும் ஆன்றீங்க. நீங்க ஆனாவன ஸ்கூல்ல சொல்றவர், நான் சொல்லும்போது பைபிள் எப்படி அவர் சொல்றது அப்படி அவர் சொல்லும்போது தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அவருடைய ஞானம், அறிவு, அவருடைய அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. ஐஸ்வர்யம், தேவனுடைய ஐஸ்வர்யத்தை இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஆசீர்வாதம். அந்த சொல்லிட்டு தான் சொல்றேன், இப்படி இருக்க அப்படி இருக்க சகோதர சகோதரே, நீங்கள் உங்கள் சரீரம் உங்களுடையதல்ல, இது கர்த்தருடைய சரீரம். तुम्हारा शरीर तुम्हारा नहीं बल्कि परमेश्वर का शरीर है. உங்கள் சரீரங்களை பரிசுத்தம் ஏன்னா டெடிகேட் பண்ணணும். உன் சரீரத்தை கர்த்தருக்காக டெடிகேட் பண்ணணும். தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. ஜீவ பலியாக, பலின்னு ஒண்ணு வெட்டியாச்சுன்னா அது பலி ஆயிடுச்சு. ஆனா இங்க சொல்றாரு ஜீவ பலியாக என்ன செய்யணும், நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நம்ம ஆராதனை என்ன நினைச்சிருக்கிறோம், நல்லா எல்லாம் பீட் எல்லாம் அடிச்சு ரொம்ப சந்தோஷம், நானும் ரொம்ப பீட் எல்லாம் விரும்புவேன், நானும் நல்லா பாடணும். ஆனா இவை எல்லாவற்றை விட நான் சொன்னேனே, இந்த முழுவதும் தலையிலிருந்து உச்சம் தலை உள்ளங்கால் வரைக்கும் இது கர்த்தருக்கு டெடிகேட் பண்ணப்பட்ட ஒரு சரீரம். இந்த சரீரம் என்னுடையதல்ல, இது தேவ ராஜ்யத்துக்காக உழைக்கிற ஒரு சரீரம். சில பேர் என்ன செய்வாங்க, இந்த சரீரத்தை இது பண்றதுக்காக விதவிதமா சாப்பிடுவான். பிரியாணி சாப்பிடுவான், பிரியாணி இல்லைன்னா கோவப்படுவான், அதுக்கப்புறம் சேமியா பாயசம் சாப்பிடுவான், அதுக்கப்புறம் விதவிதமா ரொட்டி சாப்பிடுவான், சிக்கன் சாப்பிடுவான். இவன் நினைச்சிருக்கிறான் இந்த சரீரம் சாப்பிட்டே சுத்தறதுக்காகவே நினைச்சிருக்கான். இல்ல, இந்த சரீரம் தேவ ராஜ்யத்தின் பணிக்காக. ஹல்லேலூயா. உன் சரீரம் கர்த்தருக்கு, உன்னுடைய முழு குடும்பமும், शरीर परमेश्वर के लिए, मुழு குடும்பமும், हमारा पूरा परिवार भी परमेश्वर के लिए. हालेलुया. அப்போ எப்படி கர்த்தர் சொல்றாரு, அந்த நாளை நான் பரிசுத்தமாக்கினேன்னு சொல்றாருல, அந்த மாதிரி கர்த்தர் சொல்றாரு, உன் முழு குடும்பத்தையும் நான் எனக்காக பரிசுத்தமாக்கினேன். जैसा परमेश्वर कहता है वैसे ही आपको भी बोलना है कि मेरे पूरे परिवार को मैं पवित्रता के लिए, உன்னுடைய பிள்ளைகள், तुम्हारे बच्चे, பேசாத இந்த பையன் மட்டும் கர்த்தர் ஊழியம் செய்வா, அந்த பெண்ணு மட்டும் கர்த்தர் ஊழியம் செய்யும், இல்ல முழு குடும்பமும் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், ராஜாவினுடைய அந்த பணியை நான் செய்வோம். we will do the kingdom of God ministries. ये बच्चा सेवा करेगा, ये बच्चा काम करेगा, ऐसे नहीं। जैसा वचन कहता है कि योशुआ कहता है कि मैं पूरे अपने घराने समेत परमेश्वर की बाट दूंगा, वैसे ही बोलना। நம்முடைய ஆசையை நிறைவேற்ற அல்ல, हमारी जो है हमारा इच्छा केवल अपना पेट के लिए नहीं होना चाहिए। நாம் சாப்பிடுவது தேவ ராஜ்யத்தை கட்டும்படிக்காக நான் சாப்பிடுகிறேன்। खाने का राज है तो परमेश्वर के लिए खाना है। ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சா கூட அது தேவ ராஜ்யத்தின் மகிமைக்காக, என் சரீரம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறேன்। शरीर के लिए कूल ड्रिंक्स पीने से भी वो परमेश्वर के लिए मैं राज्य बनाने के लिए पी रहा हूं बोल के सोच। நான் ஒரு பிசினஸ் பண்ணினாலும், நான் வேலை செய்தாலும், அந்த வேலையோ பிசினஸோ அது கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணிக்காக, அது பரிசுத்தமாக்கப்பட்டது। मैं कुछ बिजनेस करने से भी वो परमेश्वर के राज्य के लिए बांधने के लिए मैं वो बिजनेस में हाथ डाल रहा हूं बोल के सोच के करना है। நான் கஷ்டப்பட்டு உடைக்கிறேங்க, கஷ்டப்பட்டு உடைச்சு நிறைய பேர் ஓடதான் செய்யறாங்க தவிர கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக அது உதவி செய்ய முடியல। मैं बहुत ही कमाता हूं, बहुत ही तकलीफ करके कमाता हूं, நான் உழைப்பது கர்த்தருக்காக உழைத்து கொண்டிருக்கிறேன்। मेहनत करना है परमेश्वर के लिए। இத நான் ஏன் இப்படி ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, என்னுடைய வாழ்க்கையில அதை கற்றுக்கொண்டேன் பிரியமானவர்களே। क्योंकि मैं इतना स्ट्रांग से बोलता हूं क्योंकि मैंने उसे सीखा है अपने जीवन में। எவ்வளவு தாழ்மையாய் உழைத்து வேலை செய்ய வேண்டுமோ, ஆதாயத்துக்காக வேலை செய்ய மாட்டேன்। எந்த வீட்டுல போனாலும் சரி, எந்த இடத்துல போனாலும் சரி, உழைப்பேன் உழைப்பேன் உழைப்பேன், ஆதாயத்துக்காக அல்ல, தேவ ராஜ்யத்தின் மகிமைக்காக உழைப்பேன்। ये सब चीज सीखने के लिए जितना भी दिन बन के उतना मैंने सीखा है, क्योंकि परमेश्वर का राज्य को हर एक दिन बांधते रहना है। நம்முடைய ஃபேக்டரி கர்த்தருக்காக, நம்முடைய எல்லா விதமான காரியம் கர்த்தருக்காக என்ன செய்ய வேணும், பரிசுத்தப்படுத்த வேண்டும்। हर एक चीजें
हर एक चीज है जो है हमें प्रिय वो परमेश्वर के लिए, separated for God's glory. क्योंकि हम जो है परमेश्वर के लिए अलग किए गए हैं। நீங்க மட்டும் அப்படி சொல்லி பாருங்க, आप ऐसा अपने आप को बोल के देखिए, என் சரீரம் எனக்காக நான் வாழல, நான் வாழ்வது கர்த்தருடைய நாம மகிமைக்காக நான் வாழுகிறேன் मैं அப்படின்னு मेरे சொல்லி शरीर பாருங்க. में अपने लिए नहीं जीता बल्कि ஒரு परमेश्वर के लिए அற்புதத்தை जीता हूं। கர்த்தர் உன் சரீரத்தை நடத்துவார். एक अद्भुत काम परमेश्वर आपके शरीर में करेगा। ஹalleluya. हालेलुया। என்னுடைய வருமானத்திலே எல்லாம் எல்லாம் உனக்கு இல்ல, கர்த்தர் உனக்கு கொடுத்தார், எல்லாமே கர்த்தருடைய மகிமைக்காகத்தான்। मेरी कमाई में सब कुछ मेरा नहीं, क्योंकि परमेश्वर ने सब कुछ உன் मुझे दिया। பிள்ளைகளும் உனக்குரியவர்கள் இல்ல, உன் பிள்ளைகளும் கர்த்தருக்குரியவர்கள்। तेरे बच्चे तुम्हारे नहीं बल्कि तेरे बच्चे परमेश्वर के लिए है। உன்னுடைய எல்லாம் நீ ஒருவேளை ஐஏஎஸ் படிக்கலாம், கலெக்டர் படிக்கலாம், हो அல்ல सकता है तेरे டாக்டர் बच्चे आईएएस படிக்கலாம், पढ़ते हैं, ஒரு இன்ஜினியர் படிக்கலாம், इंजीनियर படிக்க पढ़ கூடாது सकते சொல்ல, ஒரு ஃபேக்டரி கூட நீ வைக்கலாம், एक फैक्ट्री बना உங்க सकते हैं। எண்ணம் இருக்க வேண்டும், இவை எல்லாவற்றிலும் தேவ ராஜ்யத்துக்கு நாம் நிமித்தமாக இதை நான் செய்து लेकिन கொண்டிருக்கிறேன்। एक सोच जरूर रहना है कि इन सब के साथ साथ जो है परमेश्वर के राज्य को भी बांधना है। என் பணம் என்னுடைய பொருள் எல்லாமே கர்த்தருக்காக பரிசுத்த பண்ணப்பட்டது என்று சொல்லி அது செப்பரேட்டட், மற்ற மாதிரி இல்ல, என்னுடைய வருமானம் என்னுடைய காரியம் கர்த்தருக்காக சொல்லும்போது பரலோகம் ரொம்ப மிகவும் சந்தோஷமா இருக்கும்। मेरे धन दौलत और सारी चीजें जो है परमेश्वर के राज्य के लिए ही है बोल के ये हमें सोचना है। God's kingdom will be established. परमेश्वर का राज्य बनाया உன்னுடைய जाएगा। வருமானத்தின் மூலமாக, உன்னுடைய சரீரத்தின் மூலமாக, உன்னுடைய எல்லா விதமான காரியத்தின் மூலம் கர்த்தருடைய கிங்டம், கர்த்தருடைய ராஜ்யம் அது விருத்தி அடையும் பொழுது கர்த்தர் அதை பரிசுத்தமாக பார்க்கிறார்। तुम्हारी कमाई के द्वारा, तुम्हारे शरीर के द्वारा जो परमेश्वर का राज्य जब बनाया जाता है तो वो जो है आशीषित होता है। எல்லாம் கர்த்தருக்கு, सब कुछ परमेश्वर के लिए। கர்த்தருக்கு நீங்க சொல்றீங்களோ जब आप बोलेंगे सब कुछ परमेश्वर के लिए, அதெல்லாம் பரிசுத்தமாகும்। तब वो सब कुछ परमेश्वर पवित्रता அப்படி के रूप में பாருங்க, ठहराता உங்களுடைய है। பொருளாதாரம் எப்படி விருத்தி ஆகுது பாருங்க। वो कैसे वो उसका वृद्धि होता है देखिए। உன்னுடைய எல்லா பகுதியும் பரலோகம் உன்னை பொறுப்பெடுத்து பாதுகாக்கும் பிரியமானவர்। हमारी सारी जो पदवी है उसको भी जो है परमेश्वर जो है उसको सुरक्षा देता है। பரிசுத்தம் வெளி தோற்றம் அல்ல, पवित्रता बाहरीपन नहीं होता है, அது அழுக்கான கந்தை என்று கர்த்தர் சொல்லுகிறார்। वो जो है गंदी जो है मैल पकड़ा हुआ चीज है करके परमेश्वर कहता है। கிரியிலே நாம் பரிசுத்தத்தை காண்பிப்பது அல்ல, हमारे कामों से पवित्रता ठहराने का नहीं, மனதிலே சிந்தையிலே என்ன செய்வது அதை சரியா செய்ய வேண்டும்। हमारे मन में जो विचार है उसको शुद्ध करना है। உள்ளத்துல ஏற்படுகிற ஒரு தீர்மானம், हमारे अंदर में जो एक दृढ़ता आती है, அதுக்கு உண்மையான அர்ப்பணிப்பு தேவை பிரியமானவர்। उसके लिए पूर्ण रूप से परमेश्वर के लिए हमें समर्पण होना चाहिए। உண்மையான அர்ப்பணிப்பு இருந்ததுன்னு சொன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை। अगर सच्चाई से हम परमेश्वर को अर्पण करने की भावना रखते हैं तो कोई प्रॉब्लम नहीं होता है। சரீர முயற்சி என்ன செய்யுதுதான் அற்ப பிரயோஜனம் உள்ளது। शरीर में जो भी चीज है उसको परमेश्वर के लिए हमें अर्पित करना। எனக்கு அருமையானவர்களே, ஒரு ये मेरे வசனத்தை प्यारे வாசிப்போம்। भाइयों बहनों, एक वचन पढ़ेंगे। ஆண்டவர் இயேசு இங்க டீல் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா டீல் பண்றார்। நீங்க யாரும் வருத்தப்படாதீங்க, நான் அங்க உள்ள டீலிங்க கொண்டு வந்து காமிக்கிறேன்। மத்தேயு 23:25 मत्ती रची सुसमाचार 13:23 चैप्टर। பரிசுத்தத்தை குறித்து ஆண்டவர் நம்மோடு தெளிவோடு சில காரியங்களை பேசுகிறார்। पवित्रता के बारे में மாயக்காரராகிய परमेश्वर வேத सिखाते हैं। பாரகரே, நம்ம எல்லாம் இல்லைங்க, நீங்க யாரும் நீங்க எல்லாரும் ரொம்ப உண்மையானவங்க, நீங்க எல்லாரும் இதுலயும் ஒரு ஆமேன்னு வரல। மாயக்காரரே, அங்கே பரிசேயர்கள், மாயக்காரரே, வேத பாரகரே, ஆ, பரிசேயரே, ஆ. உங்களுக்கு ஐயோ! ஐயோ, யாரு நிறைய பேர் கிறிஸ்தவங்க இருக்காங்க, இப்படி 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 பெண்டேகோஸ்டே கூட கிறிஸ்தவ, ஜஸ்ட் ரிலிஜன், அவங்களுக்கு மதம் தான் தேவை, மதவாதிகள், மதம் பிடிச்சவர்கள்। போஜன பான பாத்திரங்களில் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், அதாவது பாத்திரத்தை என்ன செய்றீங்க, வெளியே பல 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 பலன்னு செய்து வைக்கிறீங்களேயா, உள்ள சரியில்லையே, உட்புறத்திலோ அவைகள் கொலையினாலும் அநீதியினாலும் நிறைந்திருக்கிறது। பாத்திரம் வெளியே பல பலன்னு அழகா போட்டு அழகு வைக்கிறோம், உள்ள வந்து சாப்பாடு ஆக்கிறதுக்கு அது லாக்கிலே உள்ள அழுக்கு இருக்கிறதே। நான் ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் பர்த்தன், பர்த்தனை பத்தி பாத்திரத்தை பேசல, நம்ம பத்தி பேசிட்டு இருக்கு। வெளியே பார்க்கறதுக்கு வெள்ளையும் சொல்லியும், ஆனா உள்ளயோ கிளீன் இல்ல, அது பரிசுத்தமா?
அடுத்து சொல்றாங்க. குருடரான பரிசேயனே, ஆ. போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. உள்ளே உன் மனதுக்குள்ளே உன்னுடைய இன்னர் ஹார்ட் அது சுத்தமாக வேண்டும். அது ஒரு தீர்மானத்தோடு இருக்க வேண்டும். இது கர்த்தருக்கு. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். இன்னும் சொல்றாரு மார்க் 12:38. இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன், அங்க இருக்க பிரான்சில் உள்ள மக்களுக்காக ஜெபிக்கிறேன், ஜெர்மனியிலே கவதிப்பட்டிருக்க மக்களுக்காக ஜெபிக்கிறேன், அமெரிக்காவிலும் கூட எப்படிப்பட்ட வயது இருக்க மக்களுக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் சொல்லிட்டு ஒரு 15 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணார். ऐसा वो 15 मिनट तक प्रार्थना किया उस आदमी के लिए. அதுக்குள்ள எல்லாம் ஜெபம் பண்ணி முடிச்சாரு எல்லாம் அப்படியே முடிஞ்சு போச்சு. वो जैसी प्रार्थना करे खत्म किया सब कुछ खत्म हो चुका. எல்லாம் சைலண்ட், सब साइलेंट है. இவன் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது அவன் துடிச்சிருந்தான், இப்ப முடிஞ்சு போச்சு. वो प्रेयर करने का टाइम में वो थोड़ा तड़प रहा था, अभी जो है एकदम ही जो है शांत हो गया. அங்க கண்ணை திறந்து பார்த்துட்டு அவர் கேக்குறாங்க இருந்த மக்களே, இவர் எப்பங்க போனாரு? वो आंख खोल के बोलते कि ये कब मर गया ये? நீங்க அமெரிக்காவுல இருக்கும்போது அவர் போய் சேர்ந்துட்டாரு. वो लोग बोले आप अमेरिका में प्रार्थना करे तभी वो Pointed prayer brings pointed result. पॉइंट बाय पॉइंट प्रेयर कीजिए, जो जरूरत है वही बोल के அங்க வந்து லாசரு அங்க மரித்து கிடக்கும் பொழுது ஸ்தோத்திரம் 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 சாப்பிட்டீங்களா, ஹalleluya ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்கள் தேவைகளாம் சந்திப்பாராக அப்படின்னு சொல்லிட்டு இல்ல, அங்க போன கல்லறை முன்னாடி நின்னாரு, லாசருவே வெளியே வா. जब यीशु लाजर के कब्र पे गए थे वहां पे ये वो बात कुछ नहीं कहा, सीधा बाहर आओ बोला. ஜெபம் பண்ண சொன்னா அந்த பாயிண்ட் மட்டும் ஜெபம் பண்ணி பேசாம வந்துடணும். जो पॉइंट के लिए आपको बोला है वही पॉइंट प्रार्थना करना है. இவர்கள் பரிசேயர்கள் பெரிய நீண்ட ஜெபம், நீண்ட அங்கி. நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேத பாரகரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் அதிக ஆக்கினை அடைவார்கள் என்றார். இப்படிப்பட்டவன் என்னடா இவ்வளவு லாங் பிரேயர் பண்றவன் அதிக ஆக்கினை அடைந்து அவன் நரகத்துக்கு தான் போவான். ये जो फरीसी लोग हैं बहुत लॉन्ग प्रेयर करते हैं. खबरदार எது பரிசுத்தம் என்று பேசிக் கொண்டிருக்கிறேன், ज्यादा दंड पाएंगे. அடுத்து இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து, இப்போ இயேசு கிறிஸ்து இன்னொரு மினிஸ்ட்ரி, எவ்வளவு மினிஸ்ட்ரி வந்து இப்போ அவ்வளவு பிஸி ப்ரோக்ராம்ல அங்க ஒரு சர்ச்சில் வந்து காணிக்கை பெட்டி முன்னாடி உட்கார்ந்துட்டாரு. ஜனங்கள் காணிக்கை பெட்டியின் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். பாருங்க எங்க வந்து கவனிக்கிறார் பாருங்க. वहां देखिए यीशु के मंदिर में क्या देखते हैं. உண்மையிலே நீங்கள் கொடுக்கிற காணிக்கை தசமபாகம் எல்லாம் கர்த்தருடைய கணக்குல இருக்கிறது. பிரகாரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். दान जो है परमेश्वर के கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். परमेश्वर सब कुछ देखता है. வருமானத்துல எப்படி உண்மையா இருக்கிற எல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். आपकी कमाई में कैसे ईमानदार है परमेश्वर देख உள்ளத்தை रहा है. பார்க்கிறவர். परमेश्वर तुम्हारे हृदय को देखता है. அங்கேயே பார்ப்பது கிடையாது. सिर्फ बाहरीपन को ही नहीं देखते. வெளியே இருக்கிற வந்தனங்களை பார்ப்பது கிடையாது. केवल बाहरीपन के कपड़ों को नहीं देखता. आपके बाहर की बातों को नहीं देखता है. உள்ளத்திலே तुम्हारे हृदय को परमेश्वर जानता है. ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் வர பாத்துக்க இதுல வேற மைக்ல சொல்லுவாங்க. அப்பொழுது இந்த முனுசாமி ஒரு 2001 ரூபாய் கொடுத்தார், இந்த அந்த கந்தசாமி ஒரு 30 ரூபாய் கொடுத்தார். என் பேர் எழுதல சொல்லு. இதெல்லாம் கர்த்தர் பாக்குறாரு. हमें कई धनवान लोग आकर दान देते हैं. நீ செய்யறது எப்படி தெரியுமா செய்யணும், யோசிக்க கூட கூடாதான். வலது கை செய்வதை பாக்கெட்ல போட்டு இவ்வளவு கொடுக்கலாம், அங்கேயே செட் பண்ணிடுவான். இது 200 ரூபாய் जेब में हाथ रख के सोचते हैं कि इतना देना है क्या. அப்படியே பண்ணிட்டு சில பேர் பக்தி அவ்வளவு கொடுப்பாங்க பாருங்க. நானும் வாங்கி இருக்கிறேன் பாருங்க. நான் பாக்கெட்ல கை விட்டு அடி பார்த்து சோத்திரம் எடுத்து இது பண்ணிட்டு அவர் எடுத்து கொடுக்கறத பார்த்தா எப்படியும் 5000 கொடுப்பா போடுது நான் நினைச்சு அப்படியே நான் வந்து யோசிச்சிருப்பேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்படி இருக்க பிடிச்சி அப்படியே கையை பிடிச்ச அப்படி வச்சிருவா பாருங்க. நானும் பெரிய பணம் சொல்லிட்டு ரொம்ப பெரிய வேற கொஞ்சம் கருத்தா சோம்பணும் வாங்கி போய் பார்த்தா 50 ரூபாய் இருக்கும். वो 50 रुपया ही रहता है, ज्यादा नहीं रहता. கவர்ல கூட லட்சமா வீடு வச்சிருக்கிறவன் 50-100 ரூபாய் போவான். அசிங்கம் அது. लाख लाख घर बनाए वाले लोग இந்த 50 रुपया காணிக்கை பெட்டியை கர்த்தர் பார்க்கிறாரு. परमेश्वर दान को देखता है. ஏழையான ஒரு விதவையும் வந்து ஏழையான ஒரு விதவை
ஒரு துண்டுக்கு சரியான இரண்டு மனிதன் காசை முகத்தை போட்டால், பார்க்கிறான், தேவனோ உள்ளத்தை பார்க்கிறார். ஒரு துண்டுக்கு சரியான இரண்டு காசை போட்டால் அப்போது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, ஆண்டவர் அங்க எல்லாம் அங்க கனெக்ட் பண்ணிட்டார் பாருங்க. நீங்க சொல்றாரு, இந்த அம்மா தான் எல்லாத்த விட என்ன செய்தது, அவ உள்ளம் வந்து பரிசுத்தமா இருந்ததுங்க. அவ உள்ளம் ஒரு வஞ்சி ஒரு 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 பகுதி எடுத்து வஞ்சித்து ஓர வஞ்சனையா வச்சுட்டு போடல, எல்லாவற்றையும் கர்த்தருக்கு, सब कुछ परमेश्वर के लिए, எல்லாவற்றையும் கர்த்தருக்கு. सब कुछ परमेश्वर के लिए. உன்னுடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் உன்னுடைய ஃபைனான்ஸ், உன்னுடைய எல்லா காரியம் கர்த்தருக்கு. அப்படி வரும்போது தான் அதுதான் பரிசுத்தம். பிரியமானவர்களே, से लेकर पांव तक सब कुछ परमेश्वर के लिए, तभी आशीष आपको. இன்னொரு காரியம், எழுப்புதல் நாட்கள்ல ஒரு காரியம் நடந்தது பாருங்க. और एक चीज देखते हैं. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம், இந்த ஏழை விதவை அங்க காணிக்க போட்ட பிற்பாடு அதுக்கப்புறம் அந்த 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 ஏழை விதவிக்கிற பிரச்சனை எல்லாம் போய் ஒரு செழிப்பை அந்த விதவைக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். இங்க பாருங்க ஒரு சம்பவம் நடக்குது. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும், மூன்றாம் பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, பேதுரு அனனியாவை நோக்கி, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியின் இடத்தில் பொய் சொல்லும்படி. இவங்க பாருங்க, இவங்க சபையில பெரிய எழுப்புதல் நடக்கிறது. எழுப்புதல் நாட்கள் வருவதற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக கர்த்தர் பின்மாரின் மழையை கர்த்தர் ஊற்றுவார். இந்திய தேசம் முழுவதும் பெரிய ஒரு எழுப்புதல் அடைய வேண்டும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட எழுப்புதல் நாட்களிலே எல்லாரும் வந்து பெரிய எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கிறது. ऐसी बेदारी के दिनों में நிறைய பேர் என்ன வீட்டை விட்டு அதை விட்டு எல்லாம் காசு கொடுக்குறாங்க. तो सब लोग जो है अपने पास से जो पैसे लेकर प्रेरितों को देते हैं. எனக்கு என்னை வழி நடத்தின ஒரு போதகர், அவர் இருந்த காலத்து வரைக்கும் யாருமே அவரை பத்தி ஒன்னும் பேசிக்கவே மாட்டாங்க. मुझे जो है प्रेम करके चलाए वाले प्रभु के दास, जो அவர் किसी से மரிக்கும் ज्यादा बात பொழுது नहीं करते. பெரிய சபையை ஸ்தாபி மரிக்கும் பொழுது அவருடைய ரூம்ல வெறும் 6 ரூபாய் இருந்தது. वो मरते समय केवल उसके रूम में जो है 6 रुपए थे. அதுதான் காணிக்கை. அந்த நாள் வந்த காணிக்கை 6 ரூபாய். उस दिन उसके लिए मिला वाला जो है दान था. அதுக்கப்புறம் மளிகை கடையில 13,000 கடன் வச்சுட்டாரு. और उसके बाद जो है वो एक 13,000 जो है उसको उधारा था. ஆனா ஒரு இடமும் வாங்கல, ஒண்ணும் வாங்கல. लेकिन उसने कोई भी जगह खरीदा नहीं, कुछ भी नहीं लिया. மக்கள் எல்லாரும் ஒரே ஆவலோடு இருந்தார்கள். लेकिन लोग सब जो है बहुत ही उसके हाथ से देख रहे थे. ஐயாவுடைய மினிஸ்ட்ரியை நாம் என்ன எடுத்து கட்ட வேண்டும் என்று சொல்லி, ஐயா का जो मिनिस्ट्री लेकर के हमें चलाना है बोल के. அண்ணா நகர்ல இருக்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய சொந்த வீட்டை, பல லட்சங்கள் இருக்கிற வீட்டை அப்படியே வித்துட்டு அதை ஒரு காசு எடுக்காதபடிக்கு அப்படியே கொண்டு வந்து அந்த சபைக்கு காணிக்கையாக கொடுத்தார். अन्ना नगर में एक व्यक्ति ने अपने घर को बेच करके उसमें से 1 रुपये भी लिए बिना पैसे ला करके அவர் அப்படி கொடுத்த உடனே அங்க இருக்கிற எல்லா பெரிய பெரிய பணக்காரர்களும் கர்த்தருக்காக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ऐसा देते समय वहां पे बहुत सारे धनवान लोग जो है प्रभु को देने लगे. ஒரு காரியம் தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ऐसे ही चीज जो है यहाँ पर भी चल रहा था. இப்போ அனனியாவும் சஃபீரா ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். तब अनन्या और सफीरा दोनों हस्बैंड एंड वाइफ थे. இப்போ ஒரு இடத்தை வந்து வித்துட்டு, ஐயா அந்த இடத்தை வித்துட்டு நான் கர்த்தருக்காக கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் பண்ணிட்டாங்க. उन लोगों ने एक जगह को बेच करके उसके पैसे को हम परमेश्वर के लिए देंगे बोल के ऐसा सोच कर आए. அப்படின்னா அர்த்தம் அது கர்த்தருக்கு பரிசுத்தம். उसका मतलब क्या है? वो जो है परमेश्वर के पवित्रता. ஐயா அந்த இடத்தை வித்துட்டு காசை கொண்டு வந்து கொடுத்துறோம்னு சொல்லி கர்த்தருக்கு பரிசுத்தமா उस जगह को बेच करके वो पैसा लेकर के परमेश्वर को देंगे बोल के उसके 10 லட்சம் வரணும், கணக்குல வரணும். 10 लाख आया है तो ஆனா அவங்க என்ன செய்தாங்க? लेकिन उन्होंने क्या किया? 10 லட்சத்தை வித்துட்டு 10 लाख ने बेच के 5 லட்சத்தை வச்சு என்ன செய்தாங்க? மறைச்சு வச்சுட்டாங்க. 5 लाख जो है छुपा लिए. 5 லட்சத்தை நான் பேர் இதுக்காக சொல்றேன், கணக்குக்காக உதாரணத்துக்கு 5 லட்சத்தை மறைச்சு வச்சுட்டாங்க. मैं क्यों बोलता हूँ बोलने से इसे हिसाब किताब बताने के लिए 5 लाख जो है बेच लाए और 5 लाख छुपा लिए. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். परमेश्वर सब कुछ देखता है. கர்த்தர் வருமானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். परमेश्वर तुम्हारी कमाई வருமானம் மட்டுமல்ல, உன்னுடைய உள்ளத்தின் தீர்மானத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். परमेश्वर तुम्हारे हृदय को எப்படி உள்ளத்தின் ஆழத்தோடு கர்த்தரை ஆராதனை செய்கிறாய்? எப்படி உள்ளத்தின் ஆழத்தோடு கர்த்தரை ஊழியத்தை செய்கிறாய்? अपने हृदय की गहराई से कैसे सेवा कर रहा है? அர்ப்பணிக்க
அர்ப்பணிக்கப்பட்டு அந்த இருதயத்தோடு கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்போது அது பரிசுத்தம். ऐसा अर्पण किया हुआ हृदय से परमेश्वर को आप सेवा करते समय वो அக்கிரம पवित्र रहता है। சிந்தையை என் உள்ளத்திலே வைத்துக்கொண்டு நான் ஊழியத்தை தொடருவேனானால் அது கர்த்தருடைய பார்வையிலே அது அசுத்தம். लेकिन द्रोह का सोच रख करके ऐसा जो परमेश्वर काम करना वो जो है अशुद्ध रहता है। ஆகவே தான் நீங்க வந்து ஆராதனை செய்யும் பொழுது ஊழியம் செய்யும் பொழுது ஆண்டவரே எனக்கு இருக்கிற எல்லா பலவீனம் மாறுவதாக உம்மை இப்பொழுது நாங்கள் உண்மை மனதோடு ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது தான் அதுவே கர்த்தருக்கு பரிசுத்தம். इसलिए आराधना करते समय परमेश्वर की सेवा करते समय परमेश्वर जी मैं तो आपके लिए आया हूँ बोल के उसको समय देते समय वो पवित्र ठहरता है। சொல்றார் பாருங்க. क्या कहता है देखिए, அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இங்க இங்க இல்ல மூன்றாம் வசனம். பேதுரு அனனியாவே நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை ஏமாத்தி வச்சுக்கிட்டு பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் இப்ப சொல்லும்படி யார்கிட்ட சொல்றாரு? நான் பரிசுத்தத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரிடத்திலே நீ பொய் சொன்னாய். சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? இந்த பரிசுத்த ஆவிகிட்ட பொய் சொல்றதுக்கு சாத்தான் உன் உள்ளத்திலே பண ஆசையை போட்டிருக்கிறான். என்ன நடந்துச்சு? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதுவும் என்ன சொல்றாரு? அது உண்டுதான்ப்பா. ஆனா நீ என்ன சொன்ன? இது கர்த்தருக்குன்னு சொல்லிட்ட. கர்த்தருக்குன்னு சொன்னா என்ன செய்யணும் நீ? அது பரிசுத்தம். அது கர்த்தருக்கு பரிசுத்தம். அதை நீ தொடக்கூடாது. கர்த்தருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு சொன்னா அதை நீ தொடவே கூடாது. தொட்டா ஆபத்து. அதான் சொல்றேன். என்னாச்சு? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? அனனியாவே, குடும்ப தலைவரே, சபையில விசுவாசியா தான் இருக்கிற நீ உன் இருதயத்திலே இப்படி நீ மனுஷரிடத்தில் அல்ல, நீ மனுஷங்கிட்ட விளையாடலப்பா, தேவனிடத்தில் போய் சொல். தேவ ராஜ்யத்தின் ஊழியத்திலே பரிசுத்த ஆவியானவரிடத்திலே you are playing with God. ஆனா இந்த பணம் 5 லட்சம் கூட உனக்கு என்ன செய்யாது? பிரயோஜனமா இருக்காது. என்ன ஆச்சு அவன் நிலைமை? அனனியாவே, அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். போதும், எனக்கு அதெல்லாம் கொடூரமா போக விரும்பல. அதுக்கப்புறம் இந்த அம்மா மிஸ்ஸஸ் அனனியா, ஹalleluya, praise the Lord, praise the Lord, hallelujah, 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 praise the Lord pastor. என்னாச்சு? அந்த அம்மாவும் போய் பாருங்க, அசுத்தம். நான் பரிசுத்தத்தை கொடுத்து, அவங்க பரிசுத்தரா இருக்க வேண்டியவங்க, பரிசுத்தத்துக்காக டெடிகேட் பண்ணவங்க, அவங்க கிரியையில கர்த்தரை ஏமாற்றுறாரு. बन के परमेश्वर को डेडिकेट करते समय அவங்க சேர்த்து வச்ச பணம் அவங்களுக்கு என்ன செய்யல? பிரயோஜனப்படவில்லை. उन्होंने जो जमा करके पैसे रखी थी वो उनके काम बिल्कुल नहीं आई। 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 11 वचन पढ़ेंगे 5वां अध्याय। சபையார் எல்லோருக்கும் இவைகள் கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. மிகுந்த பயம் உண்டாயிற்று. சபையாருக்கு எல்லாம் மிகுந்த பயம் உண்டாயிற்று. அந்த நாட்களிலே கர்த்தர் பிரிய, அந்த நாட்களில் உண்மை சபை அங்கேதான் ஆரம்பிக்கப்பட்டது. सच्चाई में वो सभा उस दिनों में शुरू हुई। இப்ப பேரளவில் இருக்கிற இந்த தூபம் காட்டிக்கிட்டு அங்கி போட்டுக்கிட்டு சில பேர் சொல்லுவாங்க, இங்க ஒட்டுருவான், அங்க முன்னாடி போய் அங்க முன்னாடி அங்க என்னென்னமோ பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ண தேவையில்லை. அந்த சடங்காச்சாரம்லாம் இயேசு கிறிஸ்து முடிந்தது சொன்னாரு. அந்த சடங்காச்சாரம் போயிட்டு, ஆனா இன்னைக்கு பேர் கிறிஸ்து சபையிலே அதே சடங்காச்சாரத்தை பண்ணி கொடுக்கிறார்கள். அது கர்த்தருக்கு பரிசுத்தம் இல்லை. आजकल नाम मात्र सभा में कुछ बाहरी आडंबर सब करते हैं जो परमेश्वर ने कहीं भी जो करने के लिए नहीं बताया है। அதே பரிசுத்த ஆவியானவர், वही है पवित्र आत्मा जिसको हमें सुनना है। எலியா என்கிற ஒரு தேவதாசன் மேல் பரிசுத்த ஆவியானவர். एलिया एक देव परमेश्वर का भक्त जन था जो எலியா கர்த்தருக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். एलिया अपने आप को परमेश्वर के लिए अर्पित किया। 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் एक राजा का पुस्तक में 17 अध्याय में 12ஆம் வசனம். அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும். இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. தேவ மனுஷனாகி எலியா திடீரென்று தீர்க்கதரிசி வருகிறான். தேசமெல்லாம் பஞ்சம், உணவு கிடைக்கவில்லை. கடைசியில ஒரு அம்மா கொஞ்சோண்டு ஒரு பிடி மாவு வச்சிருந்தா, கொஞ்சம் எண்ணெய் வச்சிருந்தா, கடைசி ரொட்டி சுட்டுட்டு 2 பேரும் அம்மாவும் மகனும் சாப்பிட்டுட்டு அப்படியே செத்து போயிடலாம், சாப்பாடு இல்லாம செத்து போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம். அது
एक विधवा थी जिसके पास थोड़ा से मैदा और थोड़ा से ही तेल था। वो सोची कि वो एक रोटी खा करके जो अपने जीवन को समाप्त कर देगी। ஒரு பிடி மாவும் ம். களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் ம். என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ம். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 வெறுகு பொறுக்குகிறேன் என்றாள். இப்போ அங்க இருக்கிற அந்த மாவு கர்த்தருக்கு பரிசுத்தம். वहां पर वो जो मैदा रखा था वो परमेश्वर के लिए पवित्र था। இப்போ தேவதாசன் சொல்றாரு, परमेश्वर का दास அந்த कहता है மாவுல उस, நீ வச்சிருக்க அந்த மாவுல எனக்கு முதல்ல நீ ரொட்டி செய்து கொண்டு வா. उस मैदे से तू पहले रोटी बना करके इस दास के लिए लेकर आने के लिए कहता है। அவள் எலியாவின் சொற்படி 15ஆம் வசனம். அவள் போய் அவள் எலியாவின் போய் சொற்படி செய்தாள். எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் இவனும் அவள் வீட்டாரும் அவங்க மட்டும் தாய் மகன் மட்டுமல்ல சொந்தக்காரங்க எல்லாருமே பஞ்சத்துல அங்க எல்லாம் உலகமெல்லாம் பஞ்சம். ஆனா இவங்க வீட்டுல மட்டும் மாவும் எண்ணெயும் இருந்து கொண்டே இருந்தது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். भूखमरी फैली थी हालेलुया. लेकिन इस विधवा के घर கர்த்தருடைய में வார்த்தையின்படி செய்யும் तेल और பொழுது मैदा की कमी नहीं हुई। கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது அங்கே அற்புதம் நடந்தது. பிரியமானவர்களே, परमेश्वर के लिए अर्पित करते समय वहां पर अद्भुत काम आश्चर्य कर्म होते हैं। பரிசுத்தம் என்றால் என்ன? पवित्रता बोलने से क्या है? அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, अर्पण किया हुआ एक जिंदगी, முழுவதுமாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. पूरी तरह से अर्पण किया हुआ एक जिंदगी। நீ சொல்லும் ஆண்டவரே என்னை நானே முழுவதுமாக உமக்காக நான் आप அர்ப்பணிக்கிறேன். कहिए परमेश्वर मैं अपने आप को पूरी तरह से आपको अर्पित करता हूँ। அந்த வார்த்தையை நீ சொல்லும் பொழுது वो वचन बातें कहते समय நீ கர்த்தரிடத்திலே நீ கர்த்தருக்குள் பரிசுத்தமாக்கப்படுகிறாய். आप परमेश्वर के अंदर में पवित्र ठहरते हैं। நீ பரிசுத்தவானும் பரிசுத்தவாட்டியுமாய் இருக்கிறாய். तू पवित्र बनता है। நீ சொல்ற ஆண்டவரே இரத்தத்தினால் என்னை கழுவும். तू पवित्र स्त्री पवित्र पुरुष बनता है। இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களிலே ஆண்டவரே என்னை நானே அர்ப்பணிக்கிறேன். परमेश्वर मुझे लहू से दो, मैं अपने இரத்தத்தினால் आप को என்னை अर्पित करता கழுவும், हूँ। என்னை मुझे अपने लहू से பரிசுத்தப்படுத்தும். दो, मुझे पवित्र कर। அதுதான் கர்த்தருக்கு பரிசுத்தம். பிரியமானவர்களே, परमेश्वर प्रभु को हमारी पवित्रता செட் ஆஃப் வாட்ல பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. हम अलग किए हुए अर्पित किए हुए जन बनना है। நான் மற்றவர்கள் போல அல்ல, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. दूसरे लोगों से अलग किए हुए लोग बनना है। நம்முடைய தீர்மானங்கள் வெளியே இல்ல, உள்ளத்திலே ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம். हमारा समर्पण जो है हमारे बाहरीपन से नहीं बल्कि हमारी आंतरिक हृदय से जो है समर्पण होना है। எதை செய்தாலும் அதை கர்த்தருக்காக நான் செய்வேன். कुछ भी करो, चाहे जो भी करो वो परमेश्वर के लिए होना है। அதுவே கர்த்தருக்கு பரிசுத்தம். பிரியமானவர்களே, वही परमेश्वर के लिए पवित्रता है। கர்த்தருக்கு பரிசுத்தம். परमेश्वर के लिए पवित्रता உன்னை है। நீயே கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்பதே கர்த்தருக்கு பரிசுத்தம். तुम अपने आप को परमेश्वर के लिए समर्पित करना वो एक पवित्रता है। உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய குடும்பம், உன்னுடைய தொழில் எல்லாமே கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. तुम्हारे बच्चे, तुम्हारे जीवन साथी, तुम्हारा जीवन, तुम्हारा घर, सब कुछ परमेश्वर के लिए होना है। அதுவே கர்த்தருக்கு பரிசுத்தம். பிரியமானவர்களே, इसलिए परमेश्वर को पवित्रता बहुत ही पसंद है भाई। எத்தனை பேர் கர்த்தருடைய பரிசுத்தத்தை தெரிந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே? कितने लोग परमेश्वर की पवित्रता को जान गए हैं? இன்றைக்கு நீங்கள் உங்களை நீங்களே பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். आज के दिन आप अपने आप को पवित्र कीजिए। எப்படி பரிசுத்தம் பண்ணணும்? कैसे आप पवित्र करेंगे? ஆண்டவரே நான் உம்முடையவள் உம்முடையவன். ஆண்டவரே परमेश्वर मैं तुम्हारा हूँ, सिर्फ உம்முடைய तुम्हारा हूँ। ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டவன். मैं तुम्हारे लहू से धोया गया हूँ। என் வாழ்க்கை எனக்காக அல்ல, मेरा जीवन मेरे लिए என் नहीं குடும்பம் है। எனக்காக அல்ல, मेरा परिवार मेरे அது लिए உம்முடைய नहीं நாமம் है। மகிமைப்படும்படிக்காக. बात तेरे नाम की महिमा என் के लिए வாழ்க்கை है। எனக்காக வாழ்வதல்ல, ये बातें मेरे உம்முடைய लिए நாம नहीं। மகிமைக்காக. तुम्हारी महिमा के நான் लिए मेरी சாப்பிடுறது, நான் போகிறது எல்லாமே உம்முடைய நாம மகிமைக்காக. बात- मैं भोजन करना, मेरा चलना फिरना என் सब कुछ பிள்ளைகள் तेरे உம்முடைய நாம மகிமைக்காக. लिए। मेरे बच्चे तेरी महिमा के நான் लिए। சம்பாதிக்கிற எல்லாம் உம்முடைய நாம मैं மகிமைக்காக. कमाने वाला हर एक चीज तेरे लिए। என் வாகனம் உம்முடைய நாம மகிமைக்காக. मेरा गाड़ी तुम्हारे लिए। இப்படி நீ செய்யும் பொழுது ऐसा करते समय பரலோகம் தன் வேலை செய்ய ஆரம்பிக்கும். परलोक पर स्वर्ग जो है अपना काम करना शुरू करता है। நீங்க கர்த்தரிடத்தில் உண்மையா இருக்கும் பொழுது, आप परमेश्वर में கர்த்தருக்கு सच्चाई से பரிசுத்தம் என்று ஒப்படைக்கும் பொழுது, रहते हैं। परमेश्वर को पवित्रता पे चढ़ाते கர்த்தர் समय உன்னுடைய சாபத்தை மாற்றி போடுவார். परमेश्वर तुम्हारे शाप को உன் बदल देगा। தரித்திரத்தை கர்த்தர் மாற்றி तुम्हारी போடுவார். दरिद्रता को बदल உன் பலவீனத்தை
பலவீனத்தை கர்த்தர் மாற்றி तेरी போடுவார். बलहीनता को बदल देगा। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் அற்புதங்களை செய்ய தேவனாய் இருக்கிறார். परमेश्वर अद्भुत काम करता है। இன்றைக்கு நீங்கள் உங்களை நீங்களே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். आज के दिन में तुम अपने आप को पवित्र வரும் करो। காலத்திலே கர்த்தர் நமக்கு பெரிய அற்புதங்களை செய்ய அவர் आने வல்லவராய் वाले दिन இருக்கிறார். में परमेश्वर बहुत बड़े काम करेगा। எத்தனை பேர் சொல்றீங்க? कितने लोग कहते हैं ஆண்டவரே என்னை நானே உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். परमेश्वर मैं अपने आप को तेरे सम्मुख समर्पित करता हूँ। எல்லாரும் எழும்பி நிற்போம் பிரியமானவர்களே. हम सब क्या खड़े हो கொஞ்ச जाएंगे? நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் இருப்போம். परमेश्वर के उपस्थिति में अपने आप को हम समर्पित करेंगे। ஹalleluya. हालेलुया। எனக்கு நான் சம்பாதிக்கிறேன், நான் செய்கிறேன். ஐயோ இந்த வார்த்தை வேண்டாம். मैं कमाता हूँ, मैं अपना काम करता हूँ, ये நான் बातें செய்கிறேன். नहीं चाहिए। நான் செய்வேன். मैं करूंगा, இது என்னுடைய பிசினஸ், ये मेरा बिजनेस இது है, என்னுடைய குடும்பம், ये मेरा परिवार இது है, நான். इसको मैं, நீயும் உன்னுடையவன் அல்ல, ये मेरा है, உன் तुम குடும்பம் तुम्हारा नहीं। உன்னுடையதல்ல, அது परिवार கர்த்தருடைய भी तेरा குடும்பம். नहीं, பிரியமானவர்களே, वो परमेश्वर का परिवार है। ஹalleluya. கர்த்தர் உனக்கு தானத்தை கொடுத்தா அது கர்த்தருடைய நாம மகிமைக்காக. परमेश्वर ने तुझे टैलेंट दिया है तो परमेश्वर के लिए यूज करेगा। கர்த்தர் உன்னை பார்த்து परमेश्वर तुझे देखकर, சொல்லணும், இது எனக்காக பரிசுத்தம். परमेश्वर तुझे देखकर कहना है ये मेरे लिए पवित्र This किया is हुआ चीज है। sanctified for my glory. ये जो है पवित्र किया गया है, இது எனக்காக பரிசுத்தமாக்கப்பட்டது. ये मेरे लिए पवित्र किया गया है। ஓ ஹalleluya. நான் என்று சொல்லி அந்த அகம்பாவம் நமக்கு வேண்டாம். मैं करके हमें अहंकार नहीं चाहिए। நான் கர்த்தருடையவன், मैं परमेश्वर का हूँ, என் குடும்பம் கர்த்தருடையது, मेरा परिवार परमेश्वर என்னுடைய का है, எல்லாமே கர்த்தருடையது. मेरा सब कुछ परमेश्वर का நீங்க है। தான் என்ஜாய் பண்றீங்க, आप लोग एंजॉय कर रहे நீங்க हो, நல்லா சாப்பிடலாம், आप अच्छा खा रहे हो, நல்லா போகலாம் வரலாம், अच्छा पहन रहे हो, ஆனா எல்லாமே கர்த்தருடைய நாம மகிமைக்காக. लेकिन सब कुछ परमेश्वर की महिमा அந்த के लिए। முடிவுல நீங்க வரும் பொழுது ऐसा जो है आप கர்த்தர் निष्कर्ष में आते சொல்லுவாரு, समय, இந்த நாளை நான் பரிசுத்தப்படுத்தினேன், परमेश्वर कहता है ये दिन मैं तेरे लिए पवित्र இந்த करता हूं, இடத்தை நான் ये स्थान பரிசுத்தப்படுத்தினேன், तुम्हारे लिए पवित्र किया जाता है, இந்த பிள்ளைகளை நான் ये பரிசுத்தப்படுத்தினேன். बच्चों को मैं तुम्हारे लिए पवित्र करता हूँ। ஹalleluya. இந்த हालेलुया। சபையை நான் பரிசுத்தப்படுத்தி ये सभा இருக்கிறேன். आपके लिए पवित्र करता हूँ। கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இந்த சபையை நான் பரிசுத்தமாக परमेश्वर முத்திரைத்து कहता है, मैं இருக்கிறேன். इसे पवित्र करता हूँ। ஹalleluya. हालेलुया। 144,000 பேர் 144,000 लोग, ஆண்டவர் என்ன ஒரு கணக்கை வச்சிருக்கிறார். परमेश्वर ने एक गणना करके அதுல रखी है, ஒண்ணு கூட குறைய கூடாது. उसमें से एक भी कम नहीं அந்த होना है। 144,000 பேர் எனக்காக நான் பரிசுத்தமாக்கினேன். 1,84,000 लोग இப்ப जो நீங்க है, நின்று கொண்டிருக்கிறீங்களே, अभी आप लोग खड़े हो, நீங்களா இல்ல, உங்களை கர்த்தர் பரிசுத்தமாக்கி இருக்கிறார். आप लोगों को परमेश्वर ने पवित्र किया है। ஹalleluya. அவர் நாம மகிமைக்காக உங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். की महिमा के लिए तुम्हें पवित्र किया है। அப்படி உன் உள்ளத்தை சிந்த வந்துருச்சு சொன்னா, ऐसा आपके हृदय में आ जाने से அசுத்தத்துக்கு உன் கண் போகாது. अशुद्धता की ओर तुम्हारा नजरें नहीं இந்த जाएगी। கை तुम्हारा हाथ, கர்த்தருக்காக பரிசுத்தம் பண்ணப்பட்டது. ये हाथ परमेश्वर के द्वारा पवित्र किया हुआ இந்த है। கை மைக் பிடிக்கும், ये हाथ जो है माइक இந்த पकड़ेगा, கை கீபோர்டு பிடிக்கும், ये हाथ कीबोर्ड இந்த கை पकड़ेगा, கிட்டார் பிடிக்கும். ये हाथ गिटार पकड़ सकता ஆனா है, இந்த கை பாட்டில மதுமான பாட்டை பிடிக்காது. ஏன்னா இது लेकिन கர்த்தருக்கு ये हाथ जो है பரிசுத்தம். शराब का बोतल नहीं पकड़ेगा क्योंकि पवित्र किया हुआ हाथ है। ஒவ்வொரு இப்படி சொல்லிட்டே போகலாம். ऐसा एक एक बात हम लोग இப்ப बोलते जा நீங்க सकते हैं। நின்று கொண்டிருக்கிறீங்க, अभी आप लोग खड़े हैं, நீங்க யார் தெரியுமா? உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், लेकिन परमेश्वर आपको देख कर कहते हैं, எப்படி அந்த நாளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தினாரோ, जैसा परमेश्वर ने उस दिन को पवित्र அந்த किया, இடத்தை கர்த்தர் जैसे उस பரிசுத்தப்படுத்தினாரோ, स्थान को पवित्र किया था, முதற் பலனான பிள்ளைகளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தினேன்னு पहला சொன்னாரோ, फल मान के बच्चे को पवित्र किया, அதே போல இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் उसी பரிசுத்தமாக்கி तरह இருக்கிறார். परमेश्वर आज आप और हम को ஹalleluya. पवित्र करते हैं। அவருடைய हालेलुया। ராஜ்யத்தின் பணிக்காக நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். परमेश्वर उसके राज्य के लिए हमें पवित्र करते हैं। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? நான் வேறு விதமா உங்களை நடத்தல. मैं அதான் कुछ और சில तरीके பேர் से आपको नहीं சில பேர் समझा। சொல்லுவாங்க, சில பேர் சில தவறான போதகெல்லாம் கொடுத்து அதனால நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி வந்துருங்க. இல்ல, இப்போ கர்த்தர் உங்க
உங்களுக்கு கொடுத்த வேலையும், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வருமானங்களும், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளும், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த எல்லா தாளந்துகளும் கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக, அவர் ராஜ்யத்தின் பணி விஸ்தாரத்துக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். लोग कहेंगे कि आपको अलग से परमेश्वर बोला, नहीं, आपको, आपके परिवार को, आपके बच्चों को, आपके चीजों को परमेश्वर ने सब कुछ இன்றைக்கு परमेश्वर के लिए உங்களை बुलाया है। நீங்களே பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். आज के दिन में तुम अपने आप को पवित्र करो। எதிர்காலத்திலே கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராய் आने वाले दिन இருக்கிறார். में परमेश्वर तुम्हें अद्भुत உங்கள் நடுவிலே அற்புதங்கள் நடக்கும். हमारे बीच में अद्भुत குருடர்கள் काम चलेगा। காண்பார்கள், செவிடர்கள் கேட்பார்கள், சப்பானிகள் நடப்பார்கள், देखेंगे, தரித்திரர்கள் लंगड़े செழிப்பார்கள். दरिद्र लोग धनवान கர்த்தர் बनेंगे। பெரிய அற்புதங்களை செய்வார். परमेश्वर बहुत ही आश्चर्य कर्म करेगा। எந்த இடத்துல இருந்தாலும் சரி, तू जहां पर भी हो, நீ இருக்கிற இடம் तेरा खड़ा वाला स्थान அது பரிசுத்த இடம். वो पवित्र है। ஹalleluya. हालेलुया। நீ நிற்கிற இடம் பரிசுத்த तू இடம். जहां खड़ा है वो पवित्र स्थान है, Because God has क्योंकि separated you. परमेश्वर ने उसे अलग किया है। உன்னை தாயின் வயிற்றிலிருந்து அவர் என்ன செய்ய வேறு பிரித்தார். परमेश्वर ने तुझे माँ के कोख से ही जो है पहचान लिया है। ஒரு சின்ன ஒரு எல்லாம் அப்படியே கண்ணை மூடாது, திறந்து பாருங்க. आंखें अपने खोलिए। இதே இடத்துல சிஸ்டருக்கு நான் தான் இந்த மிலிட்டரி வேலை போயிட்டு கேட்டு நான் தான் வாங்கி கொடுத்தேன். போய் ஒரு ஆளுகிட்ட போட்டு சொல்லி, எங்க வீட்டுல ரொம்ப கஷ்டப்படுறோம், வேலை கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் எம்இஎஸ்ல மிலிட்டரி இன்ஜினியரிங் சர்வீஸ்ல கேரிசன் கம்பெனில இங்க கவர்மெண்ட்ல மிலிட்டரியில வேலை வாங்கி கொடுத்தேன். முதல் சம்பளம் எனக்கு ஞாபகம், இந்த இடத்துல வந்து கொடுத்தாங்க, வாங்கி பார்த்தேன். 1826 ரூபாய். அப்படியே முதல் வீக்கு முதல் வாரம் சாப்பாடு போடணும், அப்படியே அந்த பணத்தை முதல் வாரம் சாப்பாட்டுக்கு செலவு பண்ணேன். पैसों को जो है फर्स्ट संडे की सर्विस में जो है खाने के लिए मैंने खर्चा किया। அவங்க கொடுக்கிற பணம் எல்லாம் கர்த்தருடைய ஊழியத்துக்காக जो भी जो है पैसे दिए सब कुछ परमेश्वर का सेवा के लिए मैंने यूज किया। அற்பமான ஒரு சாட்சி, एक मेरी गवाही है। கர்த்தர் கைவிட்டாரா? क्या छोटा सा गवाही, लेकिन क्या அதனால परमेश्वर உங்களை ने எல்லாமே मुझे கொடுக்க दान சொல்லல, छोड़ा? அதனால தப்பா நினைக்காதீங்க. आप लोग गलत என்ன मत சொல்றேன்னு सोचिए। சொன்னா, நீங்க சம்பாதிக்கிற சம்பாதனை உங்களுக்கு அல்ல, அது கர்த்தர் எங்க இருந்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்காக. அது आप कमाने वाला जो है वेतन आपका नहीं बल्कि वो परमेश्वर का है। இது கர்த்தருக்காக, ये परमेश्वर के लिए है। इसलिए पहले अपने आप को पवित्र कर लो। நிறைய பேர் ஃப்ராட் வேலை செய்றீங்க. इसमें बहुत लोग फ्रॉड का काम करते हैं। இங்க போய் பாடுறீங்க, इधर में गाते हैं, ஆனா கொஞ்ச நேரம் பொறுத்து வேற வேலை செய்றீங்க. लेकिन थोड़ा देर बाद दूसरा कुछ काम करते हैं। கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर देखते हैं। Today God's voice, आज परमेश्वर का ध्वनि आपको सुनाई दे रहा है। உன் போன் கூட आपका फोन भी கர்த்தருக்கு பரிசுத்தமா இருக்கும். परमेश्वर के लिए पवित्र करना है। ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே சுத்தம். அசுத்தம் யாவும் போக்குமே பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ, பாவி நானையா, தேவா இரக்கம் துணை வேண்டும் தகப்பனை உலகிலே, எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் எழுதும், என் ஜீவ எல்லை எங்கிலும் பரிசுத்தம் அந்த சமாரிய ஸ்திரீ என் வாழ்க்கையை இயேசுவிடம் ஒப்படைத்தால் பிரியமானவர்களே, स्त्री ने अपने जीवन அபிஷேகநாதராகிய மேசியாவை அவள் கண்டுகொண்டாள். अभिषेक
இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை போதும், आज तक जिया वाला जिंदगी बस है। இனிமேல் என் வாழ்க்கை முழுவதும் என் தேவனுக்காக, தேவ ராஜ்யத்துக்காக நான் செலவு செய்ய आज तक போகிறேன். बहुत जिंदगी जी ली, लेकिन अब போனா परमेश्वर के राज्य के लिए கிட்டத்தட்ட 300 பேரை கூட்டிட்டு வந்து கர்த்தரண்டை சேர்த்தால் अपने साथ பிரியமானவர்களே. में 300 से ज्यादा लोगों को ले आकर परमेश्वर के राज्य ஒரு ஒரு மோசமான நடத்தை உள்ள ஒரு பெண்மணி தான். एक बहुत ही बुरी जिंदगी में जी रही थी। அந்த சகோதரியை கர்த்தர் பரிசுத்தம் என்று சொன்னார். परमेश्वर ने उस स्त्री को पवित्र कहा। ராகாப் राहाब மோசமான வாழ்க்கை தான். एक बुरी जिंदगी जी रही थी, இஸ்ரவேலின் தேவனே, लेकिन उसने कहा इस्राएल के அவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். அவள் பரிசுத்தமானார். वो उसे पवित्र ठहरा। ஹalleluya. हालेलुया। யாரெல்லாம் ஆண்டவரே ஜீவியத்துல வாரும், சாபமெல்லாம் மாறணும் ஆண்டவரே. परमेश्वर में सांप को बदल ली। சின்ன சந்தர்ப்பத்தை சொல்லி முடிச்சிடுறேன். एक छोटी सी घटना बताकर खत्म करूंगा। பெத்லகேமில் இருந்து ஒரு குடும்பம் மோவாபுக்கு போயிடுச்சு. बेथलेहम से एक परिवार मोआब की ओर गए। பெத்லகேம் தான் இருக்கணும். बेथलेहम में रहना है। பெத்லகேம் அப்பத்தின் வீடு. बेथलेहम में रहना क्योंकि ये रोटी का घर है। பஞ்சாரா ஹில்ஸ்னு சொல்லிட்டு அங்க ஹைதராபாத்ல இருக்கு ஜூப்ளி ஹில்ஸ். பஞ்சாரா ஹில்ஸ் சொல்லிட்டா அங்க பணக்காரங்க வாழ்கிற இடம். हैदराबाद में जुबली हिल्स, बंजारा हिल्स देखेंगे, वहां पर सभी पैसे वाले लोग रहते हैं। ஆனா இந்த நகோமி என்ன செய்தாள்? தன் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு மோவாபு போனாள். लेकिन नवमी क्या करती है? वहां से बच्चों அது लेकर கர்த்தருடைய சித்தம் அல்ல. वो परमेश्वर की इच्छा नहीं। பெத்லகேம் அப்பத்தின் வீட்ல இருக்கணும். बेथलेहम जहाँ रोटी मिलने वाला घर है। என்ன நடந்தது தெரியல? उसके साथ क्या हुआ पता है? என்ன நடந்தது தெரியல. क्या हुआ पता नहीं। நகோமி புருஷன் மரித்து போனார். नवमी का आदमी जो है मर गया। நகோமியோட 2 பிள்ளைகள் மரித்து போனார்கள். नवमी के 2 बच्चे मर गए। வாசி வீட்ல போய் வாசிங்க. घर में जाकर के स्टोरी पढ़िए बाइबल में। இப்போதான் திரும்பி வரா. अभी वो वापस आता है। பெத்லகேமுக்கு திரும்பி வரா. बेथलेहम में वापस आता है। திரும்பி வரும்போது அவ மட்டும் இல்ல, वो वापस ही नहीं आते। தன் உறுதியோடு கூட ஒரு மருமகள் வார்த்தை கொடுத்தா, उसको जो एक वचन जो मिलता है, மாமி உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், तुम्हारा परमेश्वर मेरा உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம். तुम्हारे लोग मेरे என் लोग। வாழ்க்கையில இவ்வளவு ட்ராஜடி நடந்தது. मेरे जीवन में कितना कुछ जो है। ஆனா இப்போ ஒரு போதகர் போல அவங்க திரும்ப பெத்லகேமுக்கு போறாங்க. अभी वो एक दास की तरह जो परमेश्वर के सम्मुख में जा रहे हैं, बेथलेहम को जा रहे हैं। இவள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவள். उसे परमेश्वर को जो है पवित्र बनाना था। கொஞ்சம் மோவாவுக்கு போனதுனால அது தேவனுடைய திட்டம் அல்ல, சித்தம் அல்ல. मोआब की ओर जाने की वजह ஆனால் से கர்த்தர் திரும்பி வர பண்ணினாரு. लेकिन परमेश्वर ने उसे ஒரு वापस நல்ல ले आया। மருமகளோடு கூட ஆத்ம ஆதாயம் பண்ணிட்டு வந்தா. एक अच्छे दूल्हे के साथ जो है परमेश्वर उसका जीवन बांधता है। அந்த மருமகளை उस बच्ची को போவாசிடம் சேர்த்தாள். बोआस करके नाम देता है। போவாசிடம் சேர்த்தாள். बोआस के साथ में उसके जोड़ता है। அந்த போவாஸ் யாரு தெரியுங்களா? और बोआस कौन है पता? அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு वही கிறிஸ்து. है हमारे प्रभु यीशु। போவாசின் தலைமுறையிலே சேர்த்து விட்டாள். बोआस के साथ में उसको बांध देता है। அதுல இருந்து கர்த்தருடைய சந்ததி புறப்பட்டு வந்தது वो பிரியமான. उससे जो है परमेश्वर के जन उसका वंश स्टार्ट होता है। நகோமி கர்த்தருக்கு பரிசுத்தம். नहोमी परमेश्वर के लिए पवित्र ठहराई गई। ரூத் கர்த்தருக்கு பரிசுத்தம். रूत परमेश्वर के लिए पवित्र ठहराए गए। இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, நான் கர்த்தருக்கு பரிசுத்தம். आज आप और हम भी कहेंगे சொல்லுங்க, நான் கர்த்தருக்கு பரிசுத்தம். परमेश्वर के लिए पवित्रता। ஹalleluya, நான் கர்த்தருக்கு परमेश्वर பரிசுத்தம். के लिए पवित्रता बनूं। கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். परमेश्वर आपको पवित्रता बनने के लिए कह रहा है। Set apart life. अलग हो जा जीवन में। நீ அப்படி சொல்லும்போது पवित्र होने के लिए अलग हो जा, ऐसा कहते समय பொல்லாத காரியங்களும் கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களும் உன்னை விட்டு தூர அப்புறப்படுத்துவார். ऐसा जब आप कहेंगे तो सारे बुराई ஆனா நீ செய்ய வேண்டியது जिंदगी से दूर हो जाएगी। I surrender all. I surrender all to thee, my blessed Savior. I surrender all. I surrender. I surrender.
எத்தனை பேர் கர்த்தருடைய உங்களுடைய ஜீவியத்தை கர்த்தருக்கு ஒப்படைக்கிறீங்க? कितने लोग உன் परमेश्वर को ஜீவியத்தை अपना जीवन கர்த்தருக்கு समर्पित करेंगे? ஒப்படைச்சா परमेश्वर को अपना जीवन आप सौंपेगे तो நீயும் உன் குடும்பமும் கர்த்தருக்கு பரிசுத்தம். तू और तेरा परिवार परमेश्वर के लिए पवित्र ठहरेगा, அசுத்தங்களை நீக்குவார். सारे अशुद्धता को दूर कर देगा। கர்த்தர் செய்வார். परमेश्वर करेगा भाइयों और बहनों। ஆனா உங்ககிட்ட ஒண்ணே ஒரு சப்மிஷன். केवल एक ही एक आपको अर्पण करना है। You need only submission. आपको ये सौंपना है, கர்த்தரிடத்தில் ஒப்படை பிரியமானவர். परमेश्वर को अपने आप को सौंपना है। உண்மையாய் கர்த்தர் ஒப்படை. सच्चाई के हृदय से अपने आप को பிரித்தெடுக்கப்பட்ட सौंपना। வாழ்க்கை வாழு. अलग क्रिया वाला जीवन உங்கள் जियो। மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமான வாழ்க்கை. तुम्हारा मन नए हो जाने के कारण तुम எதை जो है செய்தாலும் परमेश्वर में नए சரி, बनो। चाहे जो कुछ भी करो, சின்ன காரியமே பெரிய கர்த்தர் நாம மகிமைக்காக செய். परमेश्वर के लिए चाहे छोटा हो बड़ा हो काम करो। நீ வாழும் வாழ்க்கையே கர்த்தர் நாம மகிமைக்காக. तू जीने वाला जीवन परमेश्वर की ஆகவே महिमा கர்த்தர் में। சொல்கிறார், நீ பரிசுத்தம், इसलिए परमेश्वर நீ कहता है, எனக்கு பரிசுத்தம், तू पवित्र है, तू நீ पवित्र எனக்கு பரிசுத்தம். है, मेरे लिए पवित्र மகனே நீ है, எனக்கு பரிசுத்தம், मेरे लिए पवित्र மகளே है, நீ எனக்கு பரிசுத்தம். तू मेरे लिए पवित्र இன்றைக்கு है। உங்களை நீங்களே பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். परमेश्वर जो है अपने கர்த்தர் आप को வருங்காலத்திலே पवित्र பெரிய करने அற்புதங்களை கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் வருங்காலத்தை குறித்து அற்புதம்? ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க. ஒரு பெரிய அற்புதம் நடக்கும், ஒரு அதிசயம் நடக்கும். நீங்க நினைச்சு பார்க்காதபடிக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை உங்கள் மத்தியிலே செய்வார். கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்துவார், வல்லமையா உபயோகப்படுத்துவார். நல்ல ஆராதனை வீரர்களாக வீராங்கனைகளாக இந்த இடத்திலே கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்துவார். தரித்திரங்கள் நீங்கும், சாபங்கள் மாறும், பரலோகம் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. இதோட நிறுத்திக்கிறேன். Serious. God's business is a very serious business. परमेश्वर का सेवा बहुत ही सीरियस सेवा है। பாடகர் ஊழியமா, चाहे गाने की வாசிக்கிற सेवा हो, ஊழியமா, म्यूजिक की सेवा हो, remind one thing, நீ கர்த்தருக்கு பரிசுத்தம். तू परमेश्वर के लिए पवित्र बनाएगा। பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசி இருக்கு. पवित्र आत्मा तुमसे बात किया है। தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கின்றே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கின்றேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குதே. ஆனா நல்லா பாருங்க, நான் இந்த ஊழியத்துல வந்த பொழுது எத்தனையோ மக்கள் எவ்வளோ வேதனையெல்லாம் சகிச்சு 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 இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்துற எவ்வளவு வேதனைகள். ஆனா ஒவ்வொரு பிரேக் த்ரூ, ஒவ்வொரு சில காரியங்கள் வரும்பொழுதெல்லாம் அதுக்கப்புறம் கர்த்தர் ஒரு மேன்மை, அதுக்கப்புறம் கர்த்தர் ஒரு மேன்மை, அதுக்கப்புறம் கர்த்தர் மேன்மை. அதனால உங்களுக்கு பொண்ண போல உங்களை யாராச்சும் புடமிட்டாலும் சரி, நீங்க சொல்ல வேண்டியது, பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. நானிக்குமே சோதித்தீடா தாங்கிட பலன் கொடுப்பா தானிக்குமே. சோதித்தீடா தாங்கிட பலனளிப்பார். எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? உண்மையா சொல்றீங்க, நான் கர்த்தருக்கு பரிசுத்தம். சொல்லுங்க, தலையில கை வச்சு. मैं परमेश्वर के लिए पवित्र ठहराया என் गया। பிள்ளைகளும் கர்த்தருக்கு मेरे பரிசுத்தம். बच्चे परमेश्वर के लिए पवित्र என் हैं। வீட்டார் அனைவரும் கர்த்தருக்கு பரிசுத்தம். सारी चीजें जो परमेश्वर के लिए पवित्र என்னுடைய வருமானம் கர்த்தருக்கு मेरी பரிசுத்தம். कमाई परमेश्वर के लिए पवित्र है। என்னுடைய சொத்துக்கள் கர்த்தருக்கு मेरी பரிசுத்தம். सारी चीजें परमेश्वर के लिए என்னுடைய पवित्र है। வாகனம் கர்த்தருக்கு பரிசுத்தம். मेरी गाड़ी परमेश्वर के लिए पवित्र है। இப்படி செய்து பாருங்க,
ऐसा बोल के देखिए। என்ன வேலை பரலோகத்துல நமக்காக நடக்குதுன்னு மட்டும் பாருங்க आप பிரியமானவர்களே. देखिए स्वर्ग से कैसा काम आपके लिए होता है। இன்றைக்கு உங்களை நீங்களே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. आज अपने आप को आप நாளைக்கு கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வார். என்ன அற்புதம் வேணும்? என்ன அற்புதம் வேணும்? ஹalleluya. வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு ஆசீர்வதி உம்முடைய சமூக மக்களோடு இருக்கட்டும்ப்பா. இந்த அந்தமான் தீவிலே பரிசுத்தம் என்று சொல்லி எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர்கள். உமக்காக நாங்கள் பரிசுத்தம் என்று எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு இடத்து பயன்படுத்திக் கொள்ளும், ஒவ்வொரு இடத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. வீட்டு தலைவர்கள், தலைவிகள், பிள்ளைகள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட உலகிலும் சகல பரிசுத்தவான் கூட இன்றும் இன்னும் சதா காலம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளம் கரங்களில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. பாய் பாய் எல்லாரும். என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னை கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. God bless you. ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண